हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் ஸ்ரீ சதுர்புஜ் தாஸ் இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் ஸ்ரீநாத்ஜியினுடைய அஷ்ட கவிகள்ல 7 கவிகள் பார்த்து முடிச்சிட்டோம். இது 8வது கவி ஸ்ரீ சதுர்புஜதாஸ். அவரை பத்தி இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸ்ரீ சதுர்புஜதாஸ் ஸ்ரீ கும்பன் தாசனுடைய கனிஷ்ட புத்திரர். இவர் அஷ்ட கவிகள்லயே இவர் தான் 8வது கவி. இவர் தான் கடைசி கவி. இவர் தான் 8வது கவி. வயசுல ரொம்ப சின்னவர் இவர். கும்பன்தாஸ் குடும்பத்துல 2 பேர் ஸ்ரீநாத்ஜியினுடைய அஷ்ட கவிகள்ல இடம் பெற்றுறா. கும்பன்தாஸ் அடுத்தது இவர் சதுர்புஜதாஸ். முதல் கவியா கொண்டாடுறது ஸ்ரீ கும்பன்தாஸ் ஜிய தான். அவர் சூர்தாஸை விட மூத்தவர். அவர் அத தீக்ஷா வாங்கின்றதுலயும் சூர்தாஸை விட மூத்தவர் இந்த கும்பன்தாஸ். இந்த விரஜத்தை சேர்ந்தவர் தான். ஆனா இந்த கும்பன்தாசனுடைய சரித்திரம் நம்ம ஏற்கனவே ரொம்ப விரிவா பார்த்திருக்கோம். இருந்தாலும் இதுல முகவரையா நம்ம பார்ப்போம். இவர் கும்பன்தாஸ் உன்னுடைய குரு ஸ்ரீ வல்லபாச்சாரியார் தான். ஒரு தடவை ஸ்ரீ கோவர்தனத்துக்கு வல்லபாச்சாரியார் இருக்கார் அப்படின்னு கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே இவருக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. இன்னைக்கு போய் நம்ம அவரை எப்படியாவது சந்திச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியும் கூட்டிக்கிறார். கூட்டிட்டு நேரா வல்லபாச்சாரியார சந்திக்கிறதுக்கு போறார் நேர்ல. இவரை பார்த்த உடனே வல்லபாச்சாரியார் ரொம்ப பிரசன்னமாயிட்டார். ஏதாவது வரம் கேட்டுக்கோப்பா என்கிட்ட அப்படின்னு சொன்னார். உடனே மனைவி என்ன பண்ணா, அவ சாதாரண லௌகீகம் தான். லௌகீகமா தான் இருப்பா. ஆனா பக்தை. உடனே அவ தன் மடிய காமிச்சு குருநாதர் கிட்ட, எனக்கு எல்லாம் குழந்தைகளே கிடையாது, நீங்க எனக்கு குழந்தை வரம் தான் வேணும், அதை கொடுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்படின்னு கேட்டுண்ட உடனே அவர் சொன்னார், மகாபிரபு இல்லையா, அவர் சொன்னார், ஒரு குழந்தை என்னம்மா, 7 குழந்தை உனக்கு பிறக்கும், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அருளி செய்தார். பகவத் பிராப்தம் வேணும்னு மகாபுருஷர்களை சந்திச்சா கேட்கணுமா, நீ இந்த லோக விவகாரங்கள்லாம் கேட்கிறிய அவரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கடிஞ்சுக்கிறார் கும்பன்தாஸ் அவருடைய மனைவிய. அண்ணே அதுக்கு கும்பன்தாஸ் மனைவி சொல்றா, இத பாருங்க, எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் எனக்கு என்ன வேணுமோ அத நான் கேட்டுட்டேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே வல்லபாச்சாரியார், அப்பப்பா 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, யாருக்கு எது வேணுமோ அது பிராப்தமாகும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கும்பன்தாஸ கடாட்சம் பண்றார். பிரதம கடாட்சம். கும்பன்தாஸ் ரொம்ப அப்படியே அவருடைய சரணத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி வினயமா உட்கார்ந்துட்டு இருக்கார். பிரதம கடாட்சம் கும்பன்தாச பண்றார் ஸ்ரீ வல்லபாச்சாரியர். உடனே முதல் கீர்த்தன் பாடுறார். ஸ்ரீ வல்லபு கீ பலிஹாரி, ஸ்ரீ வல்லபு கீ बलिहारी, सब हीनु को वचनामृत चीचत रगे अंदर दुख हारी, श्री वल्लभ को பலிஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த பாட்டு முழுசா நம்ம கும்பன்தாஸ் சரித்திரத்துல பாடி இருக்கோம். இந்த பாட்டை அவர் பாடினார். பாடின உடனே குருநாதர் ரொம்ப பிரசன்னமா ஆயிட்டார்.
இவருக்கு என்ன மனசுக்குள்ள கேட்கணும்னு இருந்ததுன்னா, ஸ்ரீ ராதாராணிக்கு தாசை பாவத்துல ஸ்ரீ பிரியா பிரீத்தம் இவா 2 பேருக்கும் சரண சௌபாகிய சேவை, அந்த ஒரே ஒரு காமனாதான் இவருடைய மனசுல இருந்தது. குருதேவரால முடியாததுன்றது ஒண்ணுமே கிடையாது. குருதேவர் எல்லாருக்கும் எது வேணும்னாலும் அதை கொடுக்கிற கற்பக விருட்சம் காமதேனு இல்லையா? ஆனா கேக்குறவன் நிஷ்கப்பட்ட பாவத்துல இருக்கணும். உலகத்துல சொல்றா, நான் அங்க போய் அதை செஞ்சேன், நான் இங்க போய் இதை செஞ்சேன், ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னு அங்கலாய்ச்சுக்கிறா. ஆனா அசல் கலியுக பிராணி பகவானையே கன்ஃபியூஸ் பண்ணிரா அப்படின்னு இவர் சொல்றார். ரொம்ப அழகா சொல்றாரு. வெளியில சொல்லிக்கும் போது என்ன சொல்லிக்கிறா? சத்புத்தி, சாந்தி, பக்தி இதெல்லாம் கொடுக்கணும், நீதான் எனக்கு மாதா, நீதான் எனக்கு பிதா, நீதான் எனக்கு பந்து அப்படிலாம் சொல்லிக்கிறார். ஆனா மனசுக்குள்ள இந்த காரியம் நடக்கணும், இதுக்கப்புறம் அடுத்தது அந்த காரியம் நடக்கணும், அப்புறம் சம்பத்தி வேணும், அப்புறம் சுகம் வேணும் அப்படின்னு மேல 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 உள்ள பாவனைகள் போயின்னு இருக்கு. ஸ்ரீராம் சுக்தாஸ் பாபா அப்படின்ட்டு பிருந்தாவனத்துல ரொம்ப பிரசித்தமானவர். அவர் சொல்றார், மேரே தோ கிரிதர் கோபாலும் அப்படின்னு இது எல்லாரும் பாடுறதுதான். ஆனா கோயி அப்படின்னு சொல்றது யாரு? மீரா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ராம் சுக்தாஸ் பாபா ரொம்ப ஹாஸ்யமா சொல்லுவார். இத பகவான் நினைச்சுக்கிற வெளி முகத்தால இவ அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்றா. உண்மையா அது கிடையாது. ஹிருதயத்துல வேறு வேற அபிலாஷைகள் வச்சுருக்கா. அப்போ நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு தான் கலியுக மக்கள். 2 மனசு அப்படின்றாலே அது இதுதானோ. புத்தி ஒண்ணு நினைக்கிறது, முகத்து வாயில ஒண்ணு வர்றது, ஹிருதயம் ஒண்ணு செய்ய சொல்றது. அந்த சமயத்துல என்ன செய்யறாராம்? பிரபுவே சம்சயத்துல விழுந்துடுறாராம். அவர் அந்தர்யாமிதான், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் பேங்க் செக் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒண்ணு எழுதிட்டு 5 சைபர் போட்டா அது 1 lakh வேணும்னு அர்த்தம். ஆனா இந்த எழுதுறதுல ஏதாவது கொஞ்சம் தவறு ஏற்பட்டாலோ இல்ல வேற எங்கேயாவது கரெக்ஷன் செஞ்சாலோ என்ன ஆகும்? அந்த செக் டிசனர் ஆயிடும், ரத்தாயிடும் இல்லையா? சாதாரண பேங்குக்கே இந்த நியமம் இருக்கு. அப்போ பரமசத்தியம் அந்த பகவான் அவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணும்போது இப்படி மாத்தி 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 மாறுதலை ஏற்படுத்தினா பிரபுவும் என்ன பண்ணுவார்னா, ஸ்திர மனசே இல்லை இவனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கேன்சல் ஆக்கிடுற அப்படின்னு இவர் ரொம்ப ஹாஸ்யமா சொல்றார். இவர் இந்த ஓட்டிங் மெஷின்ல போய் ஒரு பட்டனை அழுத்தாம எல்லா பட்டனையும் அழுத்திட்டான் அப்படின்னா, நான் எல்லா பட்டனையும் அழுத்திட்டேன் அப்படின்னு சந்தோஷமா வெளியில சொல்றான். என்ன ஆச்சு இதோட பரிணாமம் அப்படின்னா, அவனுடைய ஓட்டே கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பட்டனை தான் அமுக்கணும், அவன் எல்லா பட்டனையும் அமுக்கிட்டான், அதனால அவனுடைய ஓட்டே கேன்சல் ஆயிடுது. இதே நியமம் தான் பகவானுடைய தர்பார்லயும் செல்லுபடியாருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றத இவர் தெளிவா விளக்கி கூறுறாரு இந்த இடத்துல. குருதேவர் நாமம், தாமம், கிரந்தம் எல்லாத்தையும் கொடுக்க சாமர்த்தியம் இருக்கிறவா. நம்மளுக்கு எதையும் கிரகிச்சுக்கிற பவர் கொஞ்சம் கூட இல்லைனாலும் அந்த சக்தியே இல்லை. ஆனா குருதேவருடைய அனுகிரகத்தினால எல்லாம் ஜெகஜோதியா முழுகிற மாதிரி பண்ணிடுவார். ஆனா நம்மளுடைய சித்த விருத்தி மனசு ஒரே இடத்துல ஸ்திரமா இருக்கணும்.
ஸ்திரமான பிரார்த்தனை, ஸ்திரமான புத்தி, ஸ்திரமான மனசு எல்லாம் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும் அப்படின்னு இவர் வலியுறுத்துறார். இப்ப கும்பன்தாஸ் நிகுஞ்ச லீலால நிரந்தர தர்சனமாக ஆரம்பிச்சுடுத்தவருக்கு குருநாதருடைய கிருப்பையினால. இப்போ இவர் என்ன கேட்டுட்டாருன்னா, நிகுஞ்ச பவனத்துல ஸ்ரீ ராதாதாசிக்கு இந்த பிரியா பிரீத்தனுக்கு நான் சரண சேவா எனக்கு பிராப்த ஆனும் தானே இவருடைய நிவேதனம். குரு கிருப்பாவால இந்த நிரந்தரமா ஷியாம் லீலா இவருடைய மனசுல அனுபவம் ஆக தொடங்கினது. கும்பன்தாஸ் சரித்திரத்துல இதெல்லாம் ரொம்ப விரிவா நம்ம பார்த்திருக்கோம். அறிவியாசர்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அவருடைய சரித்திரத்தை. அவர் சொல்வார், இந்த புத்திரன் மூத்திரம் இது ரெண்டும் வர ஸ்தானம் ஒரே ஸ்தானம் தானே அப்படின்னு சொல்லுவார். பக்தி செய்யணும், செஞ்சு மாதா பிதாக்களுக்கு பெருமையை ஏற்படுத்தணும். மாதாவுடைய மனசுதான், அந்த எண்ணங்கள் தான் எந்த சமயமும் குழந்தையினுடைய மன போஷாக்கு காரணம் அப்படின்னு சொல்றார். எந்த சமயமும் வீழ்பொழுது, கேளிக்கை, அப்புறம் டிவி, மொபைல் இதெல்லாம் ஒரு மாதா பார்த்தானா குழந்தைகள் என்ன துருவனும் பிரகலாதனுமா பிறப்பா. அதனால கர்ப்பத்துல ஒரு தாயார் கர்ப்பவதியா ஒருத்தி இருக்கும் பொழுது பகவத் ஸ்மரணையிலேயே பகவத் பிரவச்சனங்களை கேட்டுண்டு பகவத் தரிசனம் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டே இருந்தானா குழந்தைகள் சத்புத்திராளா பிறப்பா. இப்போ இது எதுக்கு இந்த பேச்சு இங்க இவர் சொல்றார் அப்படின்னா, கும்பன்தாஸ் ஒரு நாளைக்கு ரொம்ப மனசு விசாரமா உட்கார்ந்து நிற்றார். கும்பன்தாஸ்க்கு குருநாதர் சொன்னது 7 குழந்தைகள். இதுவரைக்கும் அவருக்கு 6 குழந்தைகள் பிறந்தாச்சு. இந்த 5 குழந்தைகளும் இவருடைய மனசுக்கு அனுகூலமான குழந்தைகளாக இல்ல. அது அவருக்கு ரொம்ப வருத்தம். பக்தி, பஜனை, நாம ஜபம், கோயில் இதெல்லாம் எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. அவ இந்த எதுலயுமே கலந்துக்க மாட்டா. கல்யாணம் பண்ணி வைக்கிறார், அதுக்கப்புறம் வர அந்த மருமகளும் அதே மாதிரியே தான் இருக்கா. அதனால இவருக்கு குடும்பத்தை பார்த்தாலே ஒரு பெரிய விரக்தி இருக்கு. இந்த 6வது புத்திரன் தான் கிருஷ்ணதாஸ். அவருடைய சரித்திரம் கும்பன்தாஸ் சரித்திரத்திலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த கிருஷ்ணதாஸ் ஏதோ கொஞ்சம் அனுகூலம். ஆனா அவருக்கு பஜனையில எல்லாம் மனம் லைக்காது. எனக்கு வனத்துல போய் தான்ப்பா விளையாட பிடிக்கும், எனக்கு நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன், ஆனா எனக்கு இந்த பஜனை எல்லாம் வரமாட்டேன்றதுப்பா அப்படின்னு சொல்லிடுவார். சரி ஒண்ணு பண்ணுடா, வனத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்ற இல்லையா, அப்ப இந்த மாடு மேய்க்கிற கிரிதரனுடைய கோயில் மாடுகளை மேய்க்கிற வேலையாவது பண்ணு அப்படின்னு சொல்லுவார். சரிப்பா நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகளை மேய்க்கிற வேலையை பண்றதுனால இவனை பஜனை பദ്ധதிகள் எதுலயுமே இவன் ஈடுபடல, ஆன்மீகத்துல இல்லைனாலும் ஏதோ கோயிலுக்கு சிற்றளவு இந்த கைங்கரியமாவது இவன் பண்றானேன்றதுனால இவனை ஒரு அரை குழந்தையாதான் இவர் பாவிச்சுப்பார். இப்ப 6 குழந்தைகள் ஆயிடுத்து இவருக்கு. மனசு ரொம்ப வியாக்குலப்பட்டு சில சமயங்கள்ல நிரந்தர பகவான் தரிசனம் தான் ஆறுது. அவர் மடியிலேயே பகவான் உட்கார்ந்துப்பார். அதுக்கும் மேல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அஷ்டயாம சேவை அத்தனைக்கும் கோயில்ல தான் இருப்பார். சாதுக்களோட தான் சத்சங்கம். அங்க இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் இவரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். குருநாதருக்கு கேட்கவே வேண்டாம், கும்பன்தாசனா பரமப்பிரியம். இப்ப இவ்வளவு இருந்தும் இவருக்கு மனசுல மட்டும் சந்தோஷமே இல்ல. வாழ்க்கை பூரா கும்பன்தாச பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் முதல்ல சொல்றது இதுதான். வாழ்க்கை பூரா ஒரே ஒரு டர்பன் தான் அணிஞ்சுட்டு இருந்தார். அந்த ஒரு டர்பன்ல 70 ஓட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இவர் சொல்றது இல்ல, இது நாபா கோஸ்வாமியே பக்தமால்ல இப்படிதான் இவரை பத்தி விவரணம் கொடுத்திருக்க. இவர் வீட்டுல 3 வேளை போஜனம் சாப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. அவ்வளவு தாரித்யம்.
ஆனா பகவான் தினம் பேசுவான், விளையாடுவான். ஆனா பகவானே ஏதாவது கொடுத்தாலும் இவர் வாங்கிக்க மாட்டாரே. அப்பேற்பட்ட பக்தி இவருக்கு. அதாவது பகவானுக்கு கொடுக்க தெரியாம இல்ல, ஆனா உலகுக்கு எடுத்துக்காட்டா இவாளெல்லாம் காண்பிக்கிறார் பகவான். அவ எந்த ஸ்திதியில, எவ்வளவு தரித்திர ஸ்திதியில இருந்தாலும் பரமபக்தி அவ எப்படி பண்றா, எவ்வளவு பெரிய குடும்ப சூழ்நிலையில இருந்தாலும் பரமபக்தி அவ எப்படி பண்றா அப்படின்றத காண்பிக்கிறதுக்காகவே இந்த பக்த ஜனங்கள். குபன்தாஸ் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, ரொம்ப விசாரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே, ஸ்ரீநாத்ஜி தான் நிரந்தரம் விளையாடுவானே, இவரு குபன்தாஸ் அர்ஜுன் சக்காவுடைய அவதாரம் இல்லையா, வந்தார். குமுனா குமுனா, ஏன்பா முகத்தை தொங்க போட்டு நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன விஷயம்? சதா ஏதாவது கீர்த்தன் பாடிண்டே இருப்பிய, சந்தோஷமா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு ஸ்ரீநாத்ஜி கேக்குறான். உடனே கும்பன்தாஸ் சொன்னார், டாக்கூர்ஜி, இன்னைக்கு வரைக்கும் சத்சங்கம் இல்லாம யாராவது உன்னிட்ட பிரேம செலுத்த முடியுமா? செலுத்தி இருக்காளா? சாதுக்களுடைய சங்கம், பக்தர்களுடைய சங்கம் தானே உன்னிடத்துல பிரேம பாடத்தை கத்து தரும். அததான கபீர்தாஸ் சொன்னார், ரசிக சங்கு பினா பிரேமுன ஹோயி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோயிலுக்கு வந்தா சத்சங்கம் கிடைக்கும், நீ சொல்றது சரிதான். நீயும் என்னோட நிரந்தரமா கிருப பண்ணிட்டே தான் இருக்க. ஆனா எனக்கு வீட்டுல சத்சங்கம் கிடைக்கலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். கும்பன்தாஸ் எந்த ஸ்திதியில இருக்கிற வைஷ்ணவர், நித்தியம் பகவானோட ஆடி பாடி பேசிட்டு இருக்கிறவர், சூர்தாஸ், கிருஷ்ணதாஸ், பரமானந்த தாஸ், இந்த மாதிரி வைஷ்ணவர்களுடைய சங்கத்துக்கு மத்தியில இருக்கிறவர், நிரந்தர லீலா அனுபவம் ஸ்ரீநாத்ஜினால வேற ஏற்படுறது. பகவான் ஸ்ரீநாத்ஜி ஒரு நாள் இவரோட விளையாடாம இருக்க மாட்டான். இவ்வளவு இருந்தும் வீட்டுல சத்சங்கம் இல்ல, பக்த சங்கம் ஆத்துல இல்ல, அது கிடைக்காததுதான் என்னுடைய மகா பெரிய வருத்தம் அப்படின்னு இவர் சொன்னாரு. சொன்ன உடனே, இது மாதிரி இத்தனை வருஷ காலத்துல ஒரு நாள் தன்னுடைய மனக்கவலையோ துக்கத்தையோ தன்னுடைய தாரித்திரத்தையோ இன்னைக்குமே இவர் வெளிப்படுத்தின்றதே இல்லை. உடனே பகவான், சரி குமனா, கவலைப்படாதப்பா, உன்னுடைய காமனா எப்படியும் நிறைவேறியே ஆகும், எப்படியும் உனக்கு அடுத்த குழந்தை பிறப்பான்றது இருக்கு. இப்ப வரைக்கும் 6 குழந்தைகள் பிறந்தாச்சு. அதனால இப்ப அடுத்தது எந்த குழந்தை உனக்கு பிறக்க போறதோ அந்த குழந்தையோட நீ சதா சத்சங்கம் செய்வ அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துடுறான். இதுக்கு நடுவுல இவர் சொல்றார், போஜனம் கிடையாது, தரித்ரி அப்படின்னாலும் இவர் ஒண்ணும் பஜனைய விடல, கீர்த்தனன் பாடுறத விடல. ஒருத்தர் கிட்ட கேட்டார், ஏன்பா இந்த கதா காலக்ஷேபம் பண்றாரே இவர் ஒருத்தரை கேட்டார், ஏன்பா சதா நராஜ் ஆயிடுற நீ அடிக்கடி, நான் வந்த இந்த ஒரு வாரத்திலேயே பார்த்தேன், ஏன் நீ இப்படி இவ்வளவு நராஜா ஆயிடுற? இல்ல வீட்டுல ரொம்ப சொல்ல முடியாத கஷ்டம், அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது தொந்தரவு, நான் நிம்மதியா எங்கேயாவது ஹரித்வார் பக்கம் போனாதான் சதா பஜனை பண்ணிட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியா தனியா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு இவர் சொல்றார், அவர் இந்த கும்பன்தாசனுடைய சரித்திரத்தை கேட்கணும். 7 பையன் 7 மருமக, சின்ன வயல் தான் இவாளுக்கு மூலதனம். அது தவிர இவா புருஷன் பொண்டாட்டி 16 டிக்கெட் ஆச்சு. அது தவிர ஒரு சகோதரி வீணா போனவ வீட்டோட இருக்கா. ஆக மொத்தம் 17 ஜீவன்கள். இத்தனை ஜனங்களோட அவர் குடுத்தனம் பண்ணிட்டு அஷ்டயாம சேவைக்கு கோயிலுக்கு போய் பாடிண்டு, மதிய வேளையில போய் வயல்ல வேலை பண்ணிண்டு, வீட்டுல புதுசா கவிதைகள் இயற்றிண்டு பிரபு பேர்ல பாடுறதுக்கு தயார் பண்ணுவார். இவ்வளவும் எங்க நடக்கிறது இந்த கும்பன்தாஸ்க்கு அப்படின்னா, இந்த தாரித்ரியத்துக்கு மத்தியில, இத்தனை ஜனங்களுக்கு மத்தியில ஹிமாலயா போய் தபஸ் செய்யலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, விரக்தி வைராக்கியம்
இதெல்லாம் வந்துட்டா உடனே பகவான் கிடைச்சிடுவானா? விரக்தி வந்தாலும் வைராக்கியம் வந்தாலும் இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல அவனுக்கு. அதுக்காக எல்லாம் பகவான் கிடைக்க மாட்டான். எவ்வளவு கஷ்டம், தாரித்ரியம், அபாவம், இதுக்கு மத்தியில தினமும் குமுனா அப்படின்னு கூட்டிண்டு பகவானும் உள்ள வந்துண்டு பகவானும் இவாளோட இந்த 18 பேரோட ஒத்தரா அவாத்துல நடமாடிண்டு இப்படி பக்தினா இப்படி பண்ண தெரியணும். பகவானுக்கு உபாசனா அப்படின்றது தனியா ஒன்றும் கிடையவே கிடையாது. இது எல்லாத்துக்கும் மத்தியில பண்றதுதான் பகவத் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஹரித்வாருக்கு போகணும்னு சொன்னாரே, அவருக்கு இத சொல்ற. இப்ப கும்பன்தாஸ்க்கு இவர் கும்னா, நான் உனக்கு இந்த வரம் கொடுத்துட்டேன், நீ இனிமே இவ்வளவு மன வருத்தத்தோட இருக்கக்கூடாது அப்படின்ன உடனே அப்போ கும்பன்தாஸ் சொல்ற, சரி நீங்க சத்சங்கம் பண்றதுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஆனா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ரசம் இருக்கணுமே, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒருத்தனுக்கு சாந்த ரசபாவம், இன்னொருக்கு மதுர ரசபாவம் அப்படின்னா அந்த ரச சர்ச்சையே ஒரே ரசபாவம் இருந்தா தானே அது சரிப்படும். அந்த மனோபாவம் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? சித்தாந்த சர்ச்சை வேணா வேற வேற பாவத்துல இருக்கிறவா, மதுர பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், இந்த மாதிரி எந்த பாவத்துல இருக்கிறவாலும் சித்தாந்த சர்ச்சை வேணா பண்ணலாமே கண்டு, ஆனா உபாசனா பாவம் இதெல்லாம் ஒத்து போகணும் அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி பாவனா இருக்கணுமே, ஒரே மாதிரி பாவம் இருக்கணுமே அப்படின்ன உடனே திரும்பியும் சீனாஜி சொல்றான், இல்லப்பா உனக்கு எப்படி வேணுமோ உன் மனோபாவத்துக்கு ஏத்த மாதிரியே புத்திரன் ஏற்படுவான். நீ மனம் திறந்த சத்சங்கம் பண்ணலாம் அவனோட. இன்னிலேருந்து 10 மாசம் கழிச்சு உனக்கு நல்ல ஒரு ஜோரான ஆண் குழந்தை பிறக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத்ஜி மறைஞ்சு போயிட்டான். கும்பன்தாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். சரி இனிமே நம்மளுக்கு ஆத்துலயே சத்சங்கம் கிடைக்க போறதே அப்படின்னு சொல்லிட்டு, வாஸ்தவமாவே இவருடைய மனைவி கர்ப்பவதி யாரா, அதுக்கப்புறம் 10 மாசம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் டாக்கூர்ஜி ஒரு நாளைக்கு கும்பன்தாசனுடைய வீட்டுக்கு வரார். கும்பன்தாஸ்க்கு என்ன, கோவிந்தன் சர்வ சுலபமாச்சே, பின்னாடியே என்ன சுத்துறான் பகவான், இப்படி கும்னா கும்னா என்ன வேணும்பா என்ன வேணும்பா அப்படின்னு அப்படி கேட்டு அப்படின்னா பின்னாடியே சுத்துறான். இப்ப என்ன சொல்றான், கும்னா இங்க வாயேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேக்குறான். எங்க போனோம் அப்படின்னு கேக்குறார் கும்பன்தாஸ். இல்ல நீ என் கூட விளையாட. என்ன விளையாட்டு அப்படின்னு கேக்குறான். உடனே அவன் சொல்றான், இன்னைக்கு நான் உனக்கு நிறைய பால், தயிர், வெண்ணெய், மிஸ்ரி எல்லாம் உனக்கு நான் நிறைய கொடுக்க போறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், வரியா அப்படின்னு. சரி கும்பன்தாஸ் நான் வரேன் அப்படின்னாரு. கும்பன்தாஸ் என்ன நினைச்சாருன்னா, இவர் கோயிலுக்கு கூட்டின்னு போய் கோயில்ல இருந்து எல்லா பிரசாதமும் எடுத்து கொடுக்க போறான் போல இருக்கு ஸ்ரீநாத்ஜி அப்படின்னு நினைச்சுட்டு சரின்னு கிளம்பினார். இவன் சந்தோஷமா ஸ்ரீநாத்ஜி கும்பன்தாஸ் கையை பிடிச்சு ஆட்டின்ட 2 பேரும் நடந்து ஒரு நிர்ஜன வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவாத்துல யாருமே இல்ல, எல்லாரும் வெளியில போயிருக்கா. ஒரே ஒரு கோபிகை தான், அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவ உள்ள படுத்துட்டு இருக்கா. இன்னே கும்பன்தாஸ் இந்த வீட்டுக்குள்ள கூட்டினு வந்தனே, ஸ்ரீநாத்ஜி என்னது இது என்ன செய்ய போற, இது என்ன லீல அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஸ்ரீநாத்ஜி சொல்றான், கும்பன்தாஸ் இந்த பிரஜ அபியாசம் இருக்கு பத்தியா, அது என்னை விட்டு போவே போகாது. எனக்கு திருடி சாப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும். கோயில்ல எத்தனை கொடுக்கறாரு எனக்காக விட்டல்நாத் புசைன்ஜி, அப்ப கூட எனக்கு திருடி சாப்பிட்டாதான் சந்தோஷமே வருது. அதனால்தான் நான் இன்னைக்கு உன்னை கூப்பிட்டுன்னு வந்தேன். இன்னைக்கும் இவாத்துல யாருமே இல்ல, எல்லாம் வெளியில போயிருக்கா, அதனால நம்ம இங்கதான் திருடி சாப்பிட போறோம், வா அப்படின்னா. கும்பன்தாஸ் சொல்றாரு, ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் வழக்கம் கிடையாது, முதல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்ற. உடனே ஸ்ரீநாத்ஜி சொல்றான், பாரு கும்னா, இந்த கோபி எல்லாத்தையும் மேல வச்சிருக்கா,
நான் எப்படி மேல ஏறுவேன்? இப்ப நீ வந்தான்னு வச்சுக்கோயேன், உன் தோள் மேல ஏறி நான் எடுக்கலாமா இல்லையா? அதனாலதான் நான் உன்னை கூட்டின்னு வந்தேன். நீ வா அப்படின்னு வலுக்கட்டாயமா உள்ள இழுத்துட்டு போறான். இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி கோகுலத்துல நடந்த லீலை இல்ல. இது 500 வருஷத்துக்கு முன்னாடி கோவர்தனத்துல நடந்த லீலை. ஸ்வயம் ஸ்ரீநாத்ஜி செஞ்ச லீலை இதெல்லாம். மேல பாக்குறார் பெரிய வெண்ணெய் குடம், அது பூரா வெண்ணெய் இருக்கு. கும்பன்தாஸ், முதல்ல நீ உட்காரு அப்படின்றார் ஸ்ரீநாத்ஜி. எதுக்கு? உனக்கு எதுவுமே தெரியாது, நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கேளு நீ முதல்ல அப்படின்றார் ஸ்ரீநாத்ஜி. முதல்ல உட்காரு. இப்ப என்ன பண்ணு, நான் என்னோட 2 காலையும் உன்னுடைய கழுத்துல 2 பக்கம் தொங்க விட போறேன், சரியா? கத்தக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 காலையும் அவன் தலையை பிடிச்சிட்டு, கும்னாவுடைய தலையை பிடிச்சிட்டு 2 காலையும் தொங்க விடுறான். சரி கும்னா, இப்ப நீ என்ன பண்ணு, அப்படியே எழுந்துரு அப்படின்றான். நில்லு நில்லு நில்லு. இவர் கௌரவ சத்திரிய சரீரம், நல்ல வாட்ட சாட்டமா இருப்பார், ரொம்ப உயரமா இருப்பார். உடனே இவர் எழுந்து நின்னார், சரி செஞ்சின்றார். ஸ்ரீநாத்ஜி அந்த வெண்ணெய் பானையை தொடர அளவுக்கு இவருடைய உயரம். உடனே அந்த வெண்ணெய் பானைக்குள்ள அப்படியே டைரக்டா கைய விட்டான், வெண்ணெய எடுத்து தின்னான். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கைய உள்ள விட்டான். இப்ப வெண்ணெய எடுத்து கும்பன்தாஸ்க்கு ஊட்டுறான். வாய காமி, வெண்ணெய் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய ஊட்டினான். மறுபடியும் இப்படியே எம்பி 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 பாதி பானைய காலி பண்ணியாச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த எம்பி எம்பி எடுக்கிறதுனால இடுப்புல இருக்கிற பீதாம்பரம் அப்படியே விழுந்து தொங்க ஆரம்பிச்சிடுது. இவனுக்கு திகம்பரமா ஆறதுக்கும் வெக்கம், பயம். இந்த பக்கம் பீதாம்பரத்தை சரி பண்ணலாம் அப்படின்னா இந்த வெண்ணப்பானை கீழே விழுந்து உடஞ்சிரும். கும்பன்தாஸ் இதெல்லாம் பாக்குறார். என்ன செய்ய போறான், என்ன ஒண்ணுமே புரியலையே, வெண்ணைய பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கான், பீதாம்பரத்தை எப்படி சரி பண்ணிக்க போறான்? அந்த சமயம் என்ன ஆச்சு, இவர் நினைக்கிறாராம். உடனே பகவானுடைய தோல்ல இருந்து 2 புஜம் அப்படியே வெளிப்பட்டு சதுர்புஜனா நின்னு காட்சி கொடுக்கறான் பாலகோபாலனா. இப்ப 2 கையாலையும் வெண்ணைய எடுத்து 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 கபக் கபக்குன்னு சாப்பிடுறான். இந்த 2 கை வந்ததே, முளைச்சுத, அந்த 2 கையால லங்கோட்டிய அவிழ விடாம சரி பண்ணி, அந்த லங்கோட்டிய சரியா கொஞ்சம் இறுக்கி கட்டி அதுக்கு மேல இந்த பீதாம்பரத்தை சரி பண்ணி வச்சுட்டான். கும்பன்தாஸ் இதெல்லாத்தையும் பார்த்து அப்படியே பிரமிச்சு போறார். சுச்சோ, எப்படி பண்றான் பாரு. இதுக்குள்ள என்ன ஆச்சு, சத்தம் கேட்கறது, உள்ள இருந்த கோபி எழுந்து வந்தா. உடனே இவன் மண்பானைய போட்டு உடைச்சான். உடனே இவன் ஒரு நிமிஷத்துல ஓடி போயிடுவான். ஆனா கும்பன்தாஸ் இருக்காரு, லாலா நான் மாட்டிக்க போறேன் போல இருக்கு, எனக்கு ஏதாவது யுக்தி சொல்லி, நீ ஓடிடாத அப்படின்னு சொல்றார். நீ உங்களுடைய திருஷ்டினால்தான் இப்ப என்னை காப்பாத்தணும், இல்ல நான் சொல்றத கேளு அப்படின்னு கத்துறான். யாரு? ஸ்ரீநாத்ஜி. எதிர்க்க பாரு, ஒரு பால் தூக்கு தொங்குறது பாத்தியா, அந்த தூக்குல அவ பால் வச்சிருக்கா, முதல்ல அதை எடு அப்படின்னு. உடனே கும்பன்தாஸ் ஓடி போய் அந்த பால் தூக்குறார், எடுக்கிறார். இப்ப என்ன பண்ணு, நீ அந்த பால் தூக்குல இருக்கிற பாலை கொஞ்சம் வாயில கொட்டிக்கோ, என்கிட்ட கொடு, நான் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுறேன். இப்போ கோபி நம்மள பிடிக்க வருவா இல்லையா, அப்படி வரும்போது என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம வாயில பாலை குடிச்சிடக்கூடாது, அது அப்படியே வாயில உப்புன்னு நன்னா 2 கண்ணமும் முழுசா ஆற மாதிரி அப்படி இந்த பலூன் ஊதுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்க சொல்றான். நீ அப்படியே வாயில அந்த பாலை வச்சுக்கோ, அவ பக்கத்துல வந்த உடனே நம்மள பிடிக்க வருவான் பாரு, அந்த சமயத்துல என்ன பண்ணும், அவ அதுக்கு முன்னாடி ஊத கூடாது, அவ பக்கத்துல வந்த உடனே அவ கண்ணுல படுற மாதிரி ஊதிடணும் அந்த பாலை. அப்படி செஞ்சா, இது என்ன புது விளையாட்டா இருக்கு, இது தெரியாதா உனக்கு? இதுதான் தூது புத்துக்கார் லீலா அப்படின்னு நாங்கெல்லாம் விரஜத்துல ஆடுவோம், தெரியுமா உனக்கு? இதுதான் புத்துக்கார் லீலா, தூது புத்துக்கார் லீலா அப்படின்னு சொன்னான். என்ன லீலாவோ, என்ன மாட்டி விடாம இரு நீ அப்படின்ற. உடனே இப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சு, கோபி பக்கத்துல வந்துட்டான் பிடிக்கிறதுக்கு. உடனே
டக்குன்னு ஊதுறா வாய. உடனே அந்த பால் பூரா அப்படியே அவளுடைய கண்ணுக்குள்ள தெளிச்சு விழுந்துடுறது. கண்ணுல பட்ட உடனே கண்ணை மூடின்னு கதறா. உடனே கண்ணு உள்ள பூரா பால். அதுக்குள்ள கும்னா கைய பிடிச்சிட்டு நேரா ஒரே ஓட்டம் எடுத்தான் ஸ்ரீநாத்ஜி. நேரா கோயிலுக்குள்ள போய் நுழைஞ்சுட்டான். கும் கும்னாவை என்ன பண்ணா வாத்துக்குள்ள விட்டுட்டான். இப்படி வீட்டுக்கு வந்து அவரால ஒண்ணுமே முடியல. அப்படியே நினைச்சு நினைச்சு பாக்குறாரு. பிரமிப்பா இருக்கு அவருக்கு. என்னமா இப்படி பண்றான் லீலைகள் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பிரதிதினம் ஒரு லீலை அவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு கும்பன்தாஸோட, ஒரு நாளைக்கு சூர்தாஸோட, ஒரு நாளைக்கு ஒருத்தரோட பண்ணுவான் அவன் கோவிந்தாஸோட. நிறைய பார்த்திருக்கோமே அவளுடைய சரித்திரத்துல எத்தனை விளையாட்டுகள் இவன் விளையாடி இருக்கான்னு. கும்பன்தாஸ் இப்ப ஆத்துக்குள்ள வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டாரு. யாரும் அவரை பிடிக்க வரல. ஆனா அவருக்குள்ள பயம். அவர் ஓரமா உட்கார்ந்துட்டு இந்த அற்புதமான லீலையை அப்படியே நினைச்சு 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 சந்தோஷப்படுற. பிரதிதினமும் இப்படி லீலா வைபவங்கள் தானே அங்க ஸ்ரீநாத்ஜியால. அனுகரி பாயே ஓ நீக்கே அனுகரி பாயே ஓ चोरे चोरे दती माखन खायो चोरे चोरे दती माखन खायो गिरधर बीन प्रतिनीके आ गिरधर बीन प्रतिनीके आनरी பாயே ஓனிகே அப்படின்னு சொல்லிட்டு பாடி அப்படியே நெகிழ்ந்து போற. இந்த பதம் ரொம்ப பிரசித்தி. பிருந்தாவனத்துல ரொம்ப பாடுவா. பரி கண்டூஷ் சீதே பரி கண்டூஷ் சீதே नयनानी कुंभन दास भले बरी बंद गिरिधर बके चले दैगी के आन हरी पाए वो नीके ஆனரி பாயவோ நீக்கே அப்படின்னு இந்த கீர்த்தனைய பாடி முடிக்கிறார். கண்ட அனுபவத்தை அவர் அந்த தன்னுடைய அனுபவத்தை அப்படியே வர்ணிக்கிறார். கும்பன்தாஸ்க்கு இப்ப இந்த பக்கம் 7வது குழந்தை பிறந்தாச்சு. பதாயி பதாயி. உடனே அவர் வாயிலேருந்து இந்த கீர்த்தன் பாடி முடிக்கிறார். வந்துட்டு இல்லையா, आयो चतुर्भुज को दासगर आयो आयो चतुर्भुज को दासगर आयो सत्संग हित श्रीनाथ जी बतायो आयो चतुर्भुज को दासगर आयो. பலிஹார் பலிஹார். 2 கையால வெண்ணெய் பானையில வெண்ணெய சாப்பிட்டு 2 கையால பீதாம்பரம் லங்கோட்டிய சரி பண்ணிட்டு சதுர்புஜநாத ஸ்மரிச்சுட்டு இருக்கும் போது இந்த குழந்தை பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு பேரு சதுர்புஜநாதனை வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு வெறும் மனசுல நினைக்கிறார். அவ்வளவுதான். இந்த புத்திர பிராப்தி ஸ்ரீநாத்ஜி கொடுத்தது தானே, இந்த கோவர்தன் நாத் கொடுத்தது தானே. இந்த குழந்தை பிறக்கும் போதே என்னுடைய மனசுல இத்தனை ஒரு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா மாதிரி ஒரு ஸ்மிருதி. இதுக்கு நடுவுல இந்த குழந்தை பிறந்ததே அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவருக்கே அறியாம அவருக்கு ஒரு சந்தோஷம். அவருக்குள்ள புத்திர பிராப்தியே இந்த கோவர்நாத் கொடுத்துட்டானே அப்படின்னு திரும்பி திரும்பி அதையே நினைச்சுக்கிறார். அப்ப நினைச்சுக்கிறார், அந்த நாள் என்னைக்கு வரும், நம்ம கேட்டோம் இல்லையா ஸ்ரீநாத்ஜி கிட்ட, நானும் என் பையனும் எதிர்க்க உட்கார்ந்துட்டு சத்சங்கம் பண்றா தினம், அந்த நாள் என்னைக்கு வரும். குழந்தை பிறந்து 2 மணி நேரம் தான் ஆயிருக்கு. ஆனா இவருக்கு என்னைக்கு சத்சங்கம் குழந்தையோட பண்ணப்போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இப்படி எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்கிறார் அவர்.
சத்சங்கு, கீர்த்தன், சர்ச்சா இதெல்லாம் எப்போ 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 அப்படின்னு. இப்ப 11 நாள் ஆச்சு குழந்தைக்கு. இப்ப அந்த குழந்தைய நேரா தூக்கிண்டார். நேரா விட்டல்நாத் கோயிலுக்கு வந்தார். விட்டல்நாத் குசைஞ்சி கால போட்டார் அந்த குழந்தைய. குசைஞ்சி ரொம்ப பிரசன்னமாயிட்டார். அவர் அந்தர்யாமி இல்லையா? உடனே காதுல பேர் யார் வைப்பா? குருநாதர் தானே வைக்கணும். அதுதான் இவருடைய அபிலாஷ. உடனே இவர் என்ன பண்ணார்? அர்ப்பணம் பண்ணார். குருஜி கேட்டார், என்ன பேருப்பா இந்த குழந்தைக்கு? இல்ல நீங்க தான் குருநாதர், நீங்க தான் பேர் வைக்கணும். உடனே அவர் சொன்னார், இந்த குழந்தைக்கு பேர் சதுர்புஜதாஸ் அப்படின்னார். அப்படியே இவர் திக்கிட்டு போயிட்டாரு. என்னடா இது, குழந்தை வெளியில வரும்போது நம்ம சதுர்புஜத்தோட இருந்த அந்த ஸ்ரீநாத்ஜிய நினைச்சு நம்ம பாடிட்டு இருந்தோம். அந்த வேளையில இவன் வெளியில வந்தானே, அதனால இவனுக்கு சதுர்புஜதாஸ் அப்படின்னு பேர் வைப்போமா அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சோம். இப்ப குருநாதர் வாக்கால சதுர்புஜதாஸ் அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் பிடிபடல. அந்த லீலைய நினைச்சு மனசுக்குள்ளேயே வர்ணிச்சு பாடுற. இப்போ குருநாதர் வந்து சதுர்புஜதாஸ் இந்த குழந்தைக்கு பேர் வச்சாச்சு. என்ன சொல்றது, இவருக்கு உள்ளேயே சதுர்புஜதாஸ்க்கு உள்ளேயே சின்ன வயசுலயே அலௌகிக் பிரபாவம் அற்புதமா இருக்கும். இவர் வந்து விஷால் ஷக்காவுடைய அவதாரம். ஸ்ரீநாத்ஜியினுடைய வார்த்தைகள் சத்தியமாக போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மகா சந்தோஷம். யாருக்கு? இன்பந்தாஸ்க்கு. ஆனா இவன் எப்போ பெரியவனாவான் நம்ம சர்ச்சை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயோ அம்மா இருக்கா, பெரிய சகோதரி இருக்கா. இந்த குழந்தை 4 மாசம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கும்பன்தாஸ் தனியா இருந்தானா இந்த குழந்தை இப்பவே இவரோட சர்ச்சை பண்ண ஆரம்பிச்சிடுது. ஆனா வேற யாராவது அந்த ஹால்ல இருந்தானா அப்ப இந்த குழந்தை பேசாது. என்ன ஸ்திதி பாருங்க. குழந்தை வந்து மடியில தவழற சமயம், தூக்கி வச்சுக்க வேண்டிய ஸ்திதி அந்த குழந்தைக்கு. ஆனா ஒரு நாள் கூட ஸ்ரீநாத்ஜிய பார்க்காம சதுர்புஜதாஸ் குழந்தை பாலை குடிக்க மாட்டான். காத்தால எழுந்த உடனே மங்களாவுக்கே கூட்டின்னு போயிடுவார் கும்பன்தாஸ். கோயில்ல போய் கும்பன்தாஸ் அந்த குழந்தைய கீழே ஒரு துணியில விரிச்சுட்டு தான் பாட்டுக்கு கீர்த்தன் பாட ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறமா குழந்தைக்கு தரிசனம் பண்ணி வைப்பார். அதுக்கப்புறம் அந்த வைஷ்ணவர்களுடைய பாத தூளியை எடுத்து குழந்தையோட நெத்தியில வச்சு விடுவார். அதுக்கப்புறம் விட்டல்நாத் குசைஞ்சி கையால அந்த பகவானுடைய சரணாமிர்தத்தை வாங்கி அந்த குழந்தைக்கு போட்டுவார். அப்புறம் ஸ்ரீநாத்ஜியோட தரிசனம் ஆகும். அப்புறம் விட்டல்நாத் குசைஞ்சி காலில் அந்த குழந்தைய போட்டு எடுப்பார். இதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை வீட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பால் குடிக்கும். அப்புறம் அந்த பாலை குடிச்சிட்டு ஆத்துக்கு வந்து அப்பாவுடைய முகத்தையே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சிங்கார் ஹாரதி அதுக்கு கூட்டின்னு போவார் குழந்தைய. நல்ல சுந்தரமான கீர்த்தனைகள் இவரும் பாடுவார். அந்த அஷ்டகவிகள்ல மீதி பேரும் அவாவா பாடுவார். அங்க வந்து சிங்கார் போது பிரமாதமான வாத்தியங்கள்லாம் வாசிப்பார். அது உடனே இந்த குழந்தை பயந்துன்றும். அப்ப என்ன பண்ணுமா, அந்த குழந்தை அப்படியே சுஸ்வரத்துல அழும். ஆனா இவர் சொல்றார், அந்த குழந்தை சுஸ்வரத்துல அழுமா. அது எப்படியே அப்படின்னா, ஸ்ரீபாகவதத்துல ராஸ்பஞ்ச அத்தியாயில கோபிகைகள் அழறத கூட ருதுகு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்ஷன லாலசா அப்படின்றார் இல்லையா? அந்த மாதிரி கோபிகைகள் அழறது கூட சுஸ்வரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அத இந்த இடத்துல இவர் சொல்றார், அந்த கோபிகைகள் அழறது எப்படி சுஸ்வரமா இருக்குமோ அப்படி இந்த சதுர்புஜதாஸ் அழுதாலும் சுஸ்வரமா இருக்கே அப்படின்னு கொண்டாடிப்பா அந்த குழந்தைய. இப்ப குழந்தை உட்கார்ற பருவம் வந்துட்டு இப்போ அல்பல் அல்பல் அல்பல்னு அது எப்படி ஏதோ பேசுறது. அப்புறம் வந்து இவர் சொல்லி கொடுக்கிறார், ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். உடனே அது ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம அப்படின்னு அது சொல்லிட்டே இருக்கு. எது இந்த 2 வயசு குழந்தை இப்படி பேச ஆரம்பிச்சாச்சு. இப்ப இந்த குழந்தை குமுனாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. நம்ம குழந்தை பேச ஆரம்பிச்சுட்டான், நம்ம குழந்தை நாமா சொல்றான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இப்ப என்ன பண்றான், 2 வயசு குழந்தை பத்மாசனத்துல உட்காந்து 2 கண்ணையும் மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். கும்பன்தாஸ் அந்த பக்கமா போயிட்டு வர்றாரு. பாக்குறாரு குழந்தை இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத. சே சதுர்புஜ்
என்னாச்சு உனக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பார். உடனே குழந்தை கண்ணை திறந்து சைகையினால ஒரு விரலை வாய் மேல வச்சுட்டு சத்தம் போடாத அப்படின்னு சொல்லும். என்ன என்ன யோக சாதனை பண்றியா அப்படின்னு அப்பா கேட்பார். உடனே இந்த குழந்தை அந்த 2 வயசுல கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த குழந்தை பாட ஆரம்பிச்சிடுது. இது என்ன அப்படின்னா, இது கோகுலத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே பிராணனுக்கு சமமான பாட்டு. ஜன்மாஷ்டமி அன்னைக்கு எல்லா கோயிலும் இந்த பதம் பாடாம இருக்கவே மாட்டா. சதுர்புஜ தாஸ் இப்ப பாடுறார் முதல் பாட்டு. கோபாலுக்கோ முகாரவிந்து ஜியமே பிச்சாரோ கோபாலுக்கோ முகாரவிந்து ஜியமே பிச்சாரோ கோட்டி பானு கோட்டி சந்திர மாதன் கோ दीवारो गोपाल को मुखारविंद जियने पीछा कमल नयन चारुपन मधुरास सो पंकतव लोकनीप युवती मन मोग है गोपाल को मुखारविंद जिय में पिछा धर्म अर्थ काम मोक्ष सब सुख को दाता धर्म अर्थ काम मोक्ष सब सुख के दाता चतुर्भुज प्रभु गो वरदान दर चतुर्भुज प्रभु गो वरदान दर गोकुल के द्राता पाल कुन मुखार विंद जिय में चारो அப்படின்னு இந்த 2 வயசு குழந்தை இந்த பாட்டை பாடுறது. உமன்தாஸ், லாலா என்னமா பண்ற? சதுர்புஜநாத் சொல்றார், பிதாஜி என்னுடைய ஹிருதயத்துல கோபாலனுடைய முகார விந்தத்தை நான் தியானம் பண்றேன். கோட்டி சந்திர கோட்டு சூரிய சமானு. குமந்தாஸ் கீழே விழுந்து உடனே நமஸ்காரம் பண்ணி அப்படியே அழறார் கட்டி பிடிச்சுண்டு. அப்பா என்னப்பா பண்றேன் நீங்க? அப்பா நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது அந்த குழந்தை. உடனே அதுக்கு அவர் சொன்னார் பதில், நான் கோயி பிதா, நான் கோயி புத்திரன். என்னப்பா இது, உன்னுடைய வயசுல எனக்கு என்ன தெரியும்? நான் ஒண்ணுமே தெரியாதவன். சினாஜி இதற்காகவே தானே உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவனுடைய வரப்பிரசாதம் இல்லையா நீ? அப்படி இருக்கும்போது நீ ஏன்பா பாட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுன்னு அழறார். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அன்னைக்கு எடுத்துட்டு போய் விடலாம் புசைஞ்சியுடைய கால்ல போட்டு அப்படியே கதற, என்னப்பா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஷினாஜியினுடைய கிருப்பைய நினைச்சு அழறேன் அப்படின்னு சொன்னார். இந்த சமாச்சாரத்தை அவர் சொல்லிக்கல விடலாம் புசைஞ்சி கிட்ட. ஆச்சு இப்போ இவருக்கு 7 வயசாயிடுத்து. ஜென்மாஷ்டமி உற்சவம் நடக்கிறது. ஜென்மாஷ்டமி உற்சவத்துக்கு மறுநாள் தானே நந்தோத்சவம். ரொம்ப அழகா அலங்காரம் கோயில்ல சொல்லினால அப்படி கோயில்ல அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா. சதுர்புஜதாஸ்க்கு அழகா அவன் அம்மா அழகா ஒரு பட்டு கட்டி விடுறா. அந்த குழந்தைய நந்தோத்சவத்துக்கு கூட்டின்னு வந்துட்டார்.
விட்டல்நாத் குசைஞ்சி இப்ப பாலாம் தொட்டில்ல ஸ்ரீகிருஷ்ணனை போட்டிருக்கா, தொட்டில ஆட்டிண்டு இருக்கார் விட்டல்நாத் குசைஞ்சி. எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, விட்டல்நாத் குசைஞ்சி வரிசையா சூர்தாஸ்ல ஆரம்பிப்பார், கும்பன்தாஸ்ல ஆரம்பிப்பார். வருஷ கிரமமா கும்பன்தாஸ், சூர்தாஸ், கிருஷ்ணதாஸ், பரமானந்த தாஸ், அப்படி அந்த வருஷ கிரம பிரகாரம் அவன் பாடிண்டே வருவா. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நியம பிரகாரம் பாட சொல்லாம இந்த பதாயை பாடணும் இல்லையா தொட்டில் கிருஷ்ணனுக்கு. உடனே என்ன பண்ணார் சதுர், நீ பதாயை நந்தோத்சவத்துக்கு முதல்ல பாடு அப்படின்னாரு விட்டல்நாத் குசைஞ்சி. இப்ப சதுர் பாட ஆரம்பிச்சுட்டார். இப்ப பாட போற பாட்டை வந்து தினம் மங்களா போது பிரதி தினம் ஸ்ரீநாத் துவாரால இந்த நந்தோத்சவம் போதுதான் இந்த மங்களா பாட்டு பாடுவா. ஆனா இந்த ஸ்ரீநாத் துவாரால மட்டும் தினமுமே இதே பாட்டுதான் மங்களா பாடுற வழக்கம். அது அந்த பைரவி ராகத்துல அந்த பாட்டு ரொம்ப ஜோரா இருக்குமா. நயன பரி தேகோரி நந்த குமார் நாயன பரி தேகோரி நந்த குமார் நாயன बरी देखो री जासुमती मुख चंद्रमा प्रगट्यो या ब्रज को तुझिया नयन बरी देखो री नंद कुमार அப்படி நிறுத்திட்டார். இல்லப்பா மேல பாடு, நானா இருக்க, மேல பாடு. வளர்ஜீன ஜாவும் வளர்ஜீன ஜாவும் ஆறு கோவும் भैया को सुत का पाट नयन बरी अपने अपने वेश सब मिली लावो विविध श्रृंगार नयन बरी देखो री नंद कुमार भारत धूप अक्षत धदी गुम गुम मंडित खरो रिथुआ पूरा जो बीबित मुक्तावल गावा मंगल जानायन बरी देखो री नंद குமார் அப்படின்னு பெரிய பாட்டு இது போயிட்டே இருக்கு. தாசு சதுர்புஜ பிரபு சர்வ சுகநிதி கிரிதர் பிராண ஆதார். 2 வயசு குழந்தை, பிராண ஆதாரம் கிரிதரம் தான் அப்படின்னு பாடுறது என்ன சொல்றது. சதுர்புஜ தேவ் கி ஜெயம், நந்தோத்சவ் கி ஜெயம், ஸ்ரீநாத் ஜி கி ஜெயம், கோவர்தன கிரிதர லால் கி ஜெயம். அப்படி எல்லா கோயிலையும் நந்தோத்சவம் இந்த பாட்டு இல்லாம இல்ல. இந்த சதுர்புஜதாஸ் 45 வருஷம் தான் வாழ்ந்தார். ஆனா இவர் பெரிய அது அந்த அந்திம்ல கடைசியில பார்ப்போம், ரொம்ப பெரிய பெரிய உபகாரம் யாருக்கு, நம்மள மாதிரி பக்தாளுக்கு சாதகாளுக்கு பண்ணியிருக்கார். இந்த ரொம்ப கவனமா கேளுங்க. இத இந்த பிருந்தாவனத்துல ராகனுகா பத்ததி அப்படின்னு ஒண்ணு உண்டு.
அந்த ராகானுகா பத்ததி பிரகாரம் அந்த கோயில்ல நடக்கிறது அப்படின்னா அந்த பிரதிதினம் இந்த பாட்டோட தான் ஆரம்பமாகும். இது கீர்த்தன் இல்ல, இது கீர்த்தன் கிடையாது, இது பிரத்யக்ஷமா பகவான் பிரத்யக்ஷம் ஆன பாட்டு. இத பாடுறவாளுக்கு உள்ள பகவான் கண்டிப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பால்னா நடந்துட்டு இருக்கு, பகவான் அங்க பிரத்யக்ஷம் ஆயிட்டான். இப்ப இவர் விஷால் சக்கியுடைய அவதாரம் இல்லையா? பகல்ல இவர் விஷால் சக்கியா இருப்பார், ராத்திரி இவரேதான் இந்த அஷ்ட சகாக்களும் ராத்திரி சகிகளா இருப்பார் இல்லையா? இவர் ராத்திரில ரங்கதேவி சக்கி, ரங்கதேவியினுடைய ஆவிர்வாவம் தான் இவர். அதுதான் உங்களுக்கு உள்ள இருக்கு அப்படின்னு சந்துக்கள்லாம் சதுர்புஜதாச பார்த்து சொல்ற வழக்கம் உண்டு. அப்படி அற்புதமான லீலைகள், அற்புதமான சரித்திரம். இப்ப என்னாச்சு, சதுர்புஜ் தாஸ் கொஞ்சம் 2-3 வயசு ஆயிடுத்து, 7-8 வயசு ஆயிடுத்து. இப்ப இவரோட லீலைகள் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸ்ரீநாத்ஜி. ஒரு நாளைக்கு தினமுமே என்ன பண்ணுவான்னா, கோயில்ல இருந்து பிரசாதம் தொன்னையில எடுப்பான். ஒரு நாளைக்கு தயிர் எடுத்துட்டு போய் கொடுப்பான், ஒரு நாளைக்கு வெண்ணெய் எடுத்துட்டு போய் கொடுப்பான், ஒரு நாளைக்கு லட்டு எடுத்துட்டு போய் கொடுப்பான், ஒரு நாளைக்கு ஒண்ணு எடுத்துன்னு போய் பிரசாதம் எடுத்துன்னு போய் சதுர்புஜ தாஸ் இங்க வாயேன், இந்தா இத சாப்பிடு அப்படின்னு கொடுப்பான். இது ரொம்ப செல்லமா கூப்பிட்டு கொடுத்தவனே இது வாங்கி சாப்பிட்டுரும். ஒரு நாளைக்கு ஸ்ரீநாத்ஜி சதுர்புஜ தாஸ பார்த்து, நீ விளையாட போலியா அப்படின்னு கேக்குறான். உடனே சதுர்புஜ தாஸ், எனக்கு விளையாட்டுலாம் ஒண்ணுமே தெரியாதுப்பா, எனக்கு விளையாடுறதுக்கு வராது. சரி அப்படின்னா என்னோட விளையாடுறியா அப்படின்னு கேக்குறது ஸ்ரீநாத்ஜி. எங்க விளையாடணும், கோயில்லையா அப்படின்னு கேக்குறான் சதுர்புஜதாஸ். ஐயோ இல்ல இல்ல இல்ல, கோயிலுக்குள்ள விளையாடனா அங்க விட்டல்நாத் குசைன்ஜி இருக்காருல்ல, எனக்கு அவரை பார்த்தா ரொம்ப பயம். எங்க யசோதாமாவை பார்த்தா நான் பயப்படுற மாதிரி இந்த விட்டல்நாத் குசைன்ஜியை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். எங்க அம்மா மாதிரிதான் அவரு, ரொம்ப அன்பா எல்லாம் எனக்கு ஊட்டி விட்டு எல்லாம் பண்ணுவார். ஆனா நான் தப்பு பண்ணிட்டானா எங்க அம்மா மாதிரிதான் அவர் என்ன திட்டுவார் அப்படின்ட்டு இவங்கிட்ட சொல்லிக்கிறது ஸ்ரீநாத்ஜி. உடனே அப்ப எப்ப எங்க போகணும் அப்படின்னு கேக்குறது சதுர்புஜதாஸ். இல்ல, நான் கோச்சாரணத்துக்கு கிளம்புவேன் சிங்கார் முடிஞ்ச உடனே, அப்ப நீயும் என்னோட வா, நம்ம இன்னைக்கு ஷாம் டாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏற்கனவே கோவிந்தாஸோட ஷாம் டாக்ல போய் விளையாடி இருக்கானே, இன்னைக்கு ஷாம் டாக் போய் விளையாடலாம் அப்படின்னு உடனே சதுர்புஜதாஸ் சரி. உடனே இது கையை பிடிச்சிட்டு, நான் பத்திரமா உன்னை கூட்டின்னு போறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சதுர்புஜதாஸ் அழைச்சிட்டு போற. கும்பன்தாஸ் சிங்கார் முடிஞ்சவிட்ட அடுத்தது ராஜ்போக் தானே. ராஜ்போகுக்கு ஆரத்தி கிளம்பணும் ஆத்துல இருந்து. சதுர்புஜதாஸ் எங்கன்னு வீடு பூரா தேடுறார், வீட்டுல எங்கேயுமே காணும். அப்புறம் தெருவுல தேடுறார். அப்புறம் அந்த ஜமுனா கிராமம், சின்ன கிராமம் தானே, அது பூரா தேடி பாக்குறார், காணும். சரி இப்படி மணி ஆயிண்டே இருக்கு, நம்ம கோயிலுக்கு போயிடுவோம், ராஜ்போக்கு சமயம் ஆயிடுத்து, பாடணுமே அப்படின்னு நேரா கோயிலுக்கு வந்துட்டார். கீர்த்தன் பாடி முடிச்சுட்டார். விட்டல்நாத்ஜி பார்த்தார் கும்பன்தாஸ. கேட்டார், கும்பன்தாஸ் என்ன ஒரே சிந்தனையா இருக்கேள், அப்பத்துல நானும் பாக்குறேன், என்ன ஆச்சுன்னு. இல்ல காலையில இருந்து சதுர்புஜதாஸ காண எனக்கு ஒரே பயமா இருக்கு, எங்க போனானே தெரியல, நான் கிராமம் பூரா தேடியாச்சு, கீர்த்தனுக்கும் அவன் இங்க வரலையே. ஆமா ஷிங்காருக்கு வந்திருந்தானே, நான் பார்த்தேனே. ஆமா அப்ப வந்திருந்தான். உன்னை விட்டல்நாத்ஜி என்ன பண்ணாரு, இப்படி ஸ்ரீநாத்ஜிய பார்த்தார். அவன் தலையை குனிஞ்சுன்னு சிரிக்கிறான். அவ்வளவுதான், இவருக்கு புரிஞ்சிடுச்சு, இவர் தான் அந்தர்யாமியாச்சு, இவருக்கு புரிஞ்சிடுத்து. அப்பா குசைஞ்சி சொல்றாப்பா, கும்பன்தாஸ் கவலைப்படாத, உன் பையன் சேமமா இருக்கான், நீ கவலைப்படாத. உடனே உனக்கு தெரியாதுப்பா, சதுர்புஜ் விஷால் ஷக்காவுடைய அவதாரம், அதனால இன்னைக்கு ஸ்ரீநாத்ஜியோட அவன் எங்கேயோ விளையாடுறதுக்கு போயிருக்கான் போல இருக்கு அப்படின்னு உடனே கும்பன்தாஸ், சரி அப்படின்னா நான் நிச்சயத்தையா இருக்கேன், அவர் தானே கூட்டின்னு போயிருக்கார், ஸ்ரீநாத்ஜி தானே, அதனால பத்திரமா வந்துருவான் என் குழந்தை. அப்பா இருக்கான்னு சொன்னேன், எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். சரி எங்க நடக்கிறது இவாளுடைய விளையாட்டுலாம் அப்படின்னு கேக்குறார் கும்பன்தாஸ். உடனே அவர் சொல்றார், விட்டல்நாத் குசைன்ஜி ஷாம் டாக்ல தான் நடக்கிறது இன்னைக்கு லீலா அப்படின்னு. உடனே அச்சோ, அப்ப நான் நிறைய கிளம்பி போவேன் அப்படின்னு ராஜ்போக் ஆரதி தான் அழுத்தேன். அதனால இவர் நேரா என்ன பண்ணார், கிளம்பி ஷாம் டாக் போறார். தூரத்துல இருந்து பாக்குறார், ஸ்ரீநாத்ஜியோட சதுர்புஜதாஸ் விளையாடின்னு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப பிரசன்னமாயிட்டார் கும்பன்தாஸ். ஹிருதயமே சீதளமா இழுத்து உடனே அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணார். என் பையனையும் ஒரு பொருட்டா ஏத்துண்டு என் பையனோட ஸ்ரீநாத்ஜி விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு உருகி போய் ஆத்துக்கு வந்துட்டார். ரொம்ப ஆனந்தமா இருக்கார்.
இந்த ஒரு நாளைக்கு ஸ்ரீநாத்ஜி என்ன பண்ணார், சதுர்புஜதாஸ பார்த்து, சரி நீ இன்னைக்கு நான் வந்து சோரி லீலாக்கு போறேன், என்ன லீலா அப்படின்னு கேக்குறது குழந்தை. சதுர்புஜதாஸ் இந்த மக்கன் சோரியில வெண்ண திருடுற விளையாட்டுக்கு போறேன்ப்பா, வா நீ என் கூட அப்படின்னு கையை பிடிச்சு கிட்டு 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 நடத்தி அழிச்சுட்டு போறது. ஐயோ திருடணுமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, வேண்டாம் அப்படின்றது. அதெல்லாம் நீ ஒண்ணுமே கவலைப்படாத, நான் இன்னைக்கு நிறைய உனக்கு வெண்ணெய் மிஸ்ரி எல்லாம் கொடுக்க போறேன், அதனால நீ வா நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாம் அப்படின்ன உடனே, சரி ஜி சர்க்கார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது பாரு நான் முன்னாடியே போறேன், நீ என் பின்னாடி வா என்ன அப்படின்ன உடனே நேரா வாத்துக்கு போயிடுறா. அங்க அந்த அந்த கோபிகை எல்லாத்தையும் மேடை மேலேயே வச்சுட்டு போயிருக்கா. அங்க இருக்கிற தூது மலாயி எல்லாத்தையும் எடுத்து வெளுத்து கட்டி சாப்பிட்டுட்டா இவ எல்லாத்தையும். வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கான்னு அங்க எல்லாத்தையும் ஊட்டி திரட்டி பாக்குறா. அந்த ஆத்துல இருக்கிற ஸ்திரீ வந்து தோட்டத்து வேலைக்கு போயிருக்கா. அந்த குழந்தையும் அப்பாவும் மட்டும்தான் உள்ள ரூம்ல இருக்கா. இந்த தட தட தடன்னு சத்தம் கேட்டோடனே, அப்பா அப்பா வீட்டுல யாரும் வந்திருக்காப்புல இருக்கு, 2 குழந்தைகளை பாக்குறேன், வாப்பா வந்து பாருப்பா, யாருன்னு தெரியலப்பா, எல்லா பாத்திரமும் எடுத்து போட்டு உடைக்கிறாப்பா அப்படின்ன உடனே எழுந்து ஓடி வர்றாரு அவ அப்பா. ஸ்ரீநாத்ஜி என்ன பண்ணா, ஒரே பாய்ச்சல்ல ஓடி வந்துட்டான். ஒரே ஒரே ஓட்டுந்தான், ஓடின்னு நேரா கோயிலுக்குள்ள போயிட்டான் அவன். அப்புறம் அவனுக்கு தோணிட்டு, நம்ம பாட்டு கோயிலுக்குள்ள வந்துட்டோமே, சதுர்புஜதாஸ் நாளையில இருந்து கூப்பிட்டா வரமாட்டான், அதனால நம்ம வெளியில போய் நின்னுப்போம் அப்படின்னு திரும்பி என்ன பண்றான், கோயில்ல இருந்து வந்து வழியில வந்து அவன் வர வழியில வந்து நின்னு இருக்கான். இப்ப என்ன ஆச்சு, அவ அப்பா, ஏன்டா பையில திருட்டு பையில எங்க இருந்து வந்திருக்க நீ? நான் ஜமுனாவத், அந்த ஜமுனாவத் கிராமத்துல இருந்தா ஏற்கனவே ஒருத்தரை கூட்டின்னு வந்திருந்தான் அந்த பையன், வயசானவர் பெரியவர், அவர் பிள்ளையா நீ? அவன் ஒரு திருடா, அவனுக்கு பிறந்த நீ ஒரு திருடனா அப்படின்னு சொல்லிட்டு கனாம் தான் வெயிறார். இவனுக்கு அழுக வந்துட்டு, யாரும் இப்படி எல்லாம் திட்டினதே கிடையாது இது வரைக்கும். இல்ல அப்படின்னு ஏதோ சொல்றதுக்கு வரான். மாய பண்றானே அவன் தான். போட்டு சாத்தி எடுத்துட்டார் அவ அப்பா. அந்த குழந்தையோட அப்பா சதுர்புஜதாஸ போட்டு சாத்தி எடுத்துட்டார். உடம்பெல்லாம் அப்படியே வீங்கி போயிடுத்து. அவ்வளவுதான், நேரா வந்துட்டான். வழியில அதான் நின்னுட்டு இருக்கானே ஸ்ரீநாத்ஜி பார்த்தான். நீ என்ன சொன்ன என்கிட்ட? என்ன சொன்ன? ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னா ஸ்ரீநாத்ஜி. ஒண்ணுமே சொல்லியா? 2 விஷயம் சொன்ன, ஞாபகம் இருக்கா? ஒண்ணு வந்து உனக்கு தயிர் மக்கன் மிஸ்ரி அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன்னு, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு. ஆமா சொன்னேன். 2வது நீ பயில்வானா ஆயிடுவ அப்படின்னு சொன்னல. ஆமா சொன்னேன். எங்க பயில்வானான? நல்லா அடி வாங்கின்னு வந்திருக்கேன், என்னால ஒண்ணுமே முடியல அப்படின்னு ஸ்ரீநாத்ஜியை கட்டிப்பிடிச்சுன்னு அழுது சதுர்புஜதாஸ். உடனே அவர் சொன்னார், ஸ்ரீநாத்ஜி இந்த பார், பயில்வானா ஆகணும்னா சதுர்புஜதாஸ் எப்படி ஆக முடியும்னு நினைச்சுட்டு இருக்க? இன்னைக்கு வாங்கினல்ல ஓத, இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை வாங்கினியானா கட்டு மஸ்தா ஆயிடும் தேகம், அப்புறம் நீயும் பயில்வானா ஆயிடுவ. புரியுறதா? அடி வாங்காம இப்படிலாம் ஆக முடியாது பயில்வானாலாம். வெண்ணெய் தயிர் வேணா அங்க இருந்து திருடி கொடுக்கலாம், பயில்வானா நீ எப்படி ஆக முடியும்? இந்த மாதிரி 4 தடவை மாட்டின்னு 4 தடவை அடி வாங்கு, அப்பதான் நீ பயில்வானா ஆவ அப்படின்னு சொல்லிட்டு கழுக்குன்னு சிரிச்சான் ஸ்ரீநாத். சதுர்புஜதாஸ் சொல்ல, அப்பப்பா இனிமே நீ கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன்ப்பா, என் உடம்பெல்லாம் வலிக்கிறது அப்படின்னு அவனே ஸ்ரீநாத்ஜி அப்படியே தடவி கொடுத்தான். உடனே அந்த புண்ணெல்லாம் ஆறிட்டு உடனே அவனுக்கு வலியும் போயிடுத்து. இந்த மாதிரி ஆட்டத்துக்கெல்லாம் நான் இனிமே வரமாட்டேன்ப்பா, எனக்கு எதுவும் திருட்டுத்தனமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத்ஜி அவனை சமாதானப்படுத்தி அவனை எடுத்துன்னு போய் வாசல்ல விட்டுட்டு அப்புறம் ஸ்ரீநாத்ஜி கோயிலுக்கு போயிட்டான். சதுர்புஜதாஸ் வீட்டுக்கு வந்துட்டான். இப்படி பல தடவை மக்கன் சோரி லீலா எல்லாரோடையும் ஸ்ரீநாத்ஜி பண்ணிட்டு தான் இருக்கான். இப்ப ஆச்சு 15-16 வயசு ஆயிடுத்து சதுர்புஜதாஸ்க்கு. குருதேவ ஆக்ஞிட்டார், எல்லாருக்கும் விவாகம் பண்ணிட்டப்பா, ஆச்சு இந்த பையனுக்கும் வேலையில கல்யாணத்தை பண்ணிடு அப்படின்ன உடனே சதுர்புஜதாஸ்க்கு விவாகம் பண்ணி வச்சுட்டா. பத்னிக்கு தெய்வ பக்தி எல்லாம் உண்டு, ஆனா கோயிலுக்கெல்லாம் அப்படிலாம் போகணும் அப்படிலாம் அவளுக்கு கிடையாது. ஆனா பக்தி பண்றதுக்கு விரோதமாவும் இருக்க மாட்டான், நல்ல பொண்ணு அவ. இப்படி இருக்கு. எல்லாருக்கும் ஜீவனம் என்ன இப்போ இவாத்துல? அந்த ஸ்வல்ப வயல்ல வர தானியத்தை வச்சுதான் இவ அத்தனை பேரும் சாப்பிட்றா. ஆனா என்ன ஏழ்மை இருந்தாலும்
கும்மன்தாசும் சதுர்புஜதாசும் எதிர்க்க எதிர்க்க திண்ணையில உட்கார்ந்துட்டா அப்படின்னா ரொம்ப அழகா சத்சங்கம் நடக்கும். அதுக்காக வேண்டியே வரமா வாங்கின குழந்தை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல கீர்த்தன் முடிஞ்சிட்டு ராஜ்போக எடுத்துனா அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் சமயம் இருக்கும். அப்போ சத்சங்கம் பண்ணுவா. அதே மாதிரி ராத்திரி சயனார்த்தி 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் காலையில மங்களா வரைக்கும் ஃப்ரீ தானே, அப்ப சத்சங்கம் நடக்கும். ஆக மொத்தம் ராத்திரியோ பகலோ எப்பவோ ஒரு வேளை இவா 2 பேரும் சேர்ந்து சத்சங்கம் பண்ணாம ஒரு நாளைக்கு கூட 2 பேரும் தூங்க மாட்டா. அதுலயும் இவளுடைய சத்சங்கம் மதுர லீலா அனுபவம் தானே 2 பேருக்குமே. அப்பா பிள்ளை 2 பேருக்கும் ஒரே லீலா அனுபவம் தானே, மதுர லீலா தானே அவளுக்கு ரொம்ப ரசிச்சு போவா. கும்மன்தாஸ்க்கு ராதாதாசி பாவம் நிரந்தரம் இருந்துட்டே இருக்கும். ராதாவுக்கு தான் தாசியா இருக்க மாதிரி. அதனால குஞ்ச லீலால சதா மூழ்கி இருப்பார் இவர். சதுர்புஜதாசோட சத்சங்கம் நடக்கும். கோட்டியில சில பேருக்கு தானே இந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும் அப்படின்றாரு இந்த கதை சொல்றவர். இது சாமானிய சத்சங்கம் கிடையாது, நிகுஞ்ச வர்ண லீலா. அந்த நிகுஞ்ச லீலாவை பத்தி சத்சங்கம்னா அந்த சத்சங்கம், அந்த ரச சர்ச்சையை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்பெல்லாம் சதுர்புஜதாஸ் ரொம்ப கம்பீரமா காணப்படுறார். உடனே கும்பன்தாஸ் கேட்டார், ஏன்பா நீ எல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப முன்ன மாதிரி எல்லாம் பேசுறதே இல்லை, ரொம்ப மௌனமா இருக்க, ரொம்ப கம்பீரமா ஆயிட்டியே அப்படின்னுக்கிறாரு அப்பா பிள்ளைய பார்த்து. உடனே சதுர்புஜதாஸ் சொன்னார், அதாவது அப்பாட்ட எதிர்க்க நின்று பேச முடியுமா? அவருடைய மனோபாவம், அந்த காலத்து குழந்தை இல்லையா, அவருடைய மனோபாவத்தை அந்த கீர்த்தன் மூலமா வெளிப்படுத்துற யாரு? சதுர்புஜதாஸ். बात ही लग की कासों कहिए सुनरी सकी यदाया धन की समझ समझ मन चुप कर रहिए. बात ही लग की कासों कहिए मर्मी बिना मर्म को जाने यगु उपहास जान सग जकिए அப்படின்னு சொல்லிட்டு சதுர்புஜதாஸ் பிரபு கிரிதரன் மிலே ஜப்பு தபகி சபு சுக்கு பையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்துகி லகுகி காசும் ககியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல அற்புதமான பாட்டு. அர்த்தம் இத பிதாஜி நான் எப்படி சொல்லுவேன், என்னால வார்த்தையால சொல்ல முடியலையே, நான் உங்களுடைய சிஷ்யன்தான், எனக்கு தந்தை, எனக்கு குரு எல்லாமே நீங்க தான் முதல்ல அப்படின்ன உடனே, நாய் நமக்கு குரு விட்டல்நாத் குசைன்ஜி தான், நம்ம 2 பேருமே குருபாயி தான், அதனால வேண்டி நீ இதெல்லாம் இது சொன்னாலும் நான் ஒத்துப்பேன், ஆனா நீ என்ன குருன்னு மட்டும் சொல்லாத அப்படின்ன உடனே, இல்ல உங்க கிருப்பையினால்தான் நான் இப்படி எல்லாம் மனத்துல சல்லாபம் பண்ண முடியறது. இப்போ நிறைய விஷயங்கள் புரிஞ்சதுனால இப்ப என்னுடைய மனசு ரொம்ப அமைதியா ஆயிடுத்து, அதனால என்னால அந்த புரிஞ்சின்றத வார்த்தையினால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மர்மத்தை நீங்க தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இந்த பாட்டுல அவருடைய ஹிருதயத்தை அப்படியே வர்ணிக்கிறார். இப்படி பேசிண்டே இருக்கார், அப்படியே அழுதுண்டே அப்படியே அப்பாவோட மடியில சாஞ்சுண்டு அப்படியே ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டார் சதுர்புஜதாஸ். உடனே ஏன்பா இப்படி அழற அப்படின்ன உடனே, ஒண்ணும் இல்லப்பா, என்னமோ என் மனசுல ஏதோ தோணித்து, எனக்கு இப்படி ஒரு அற்புதமான எனக்கு ஒரு அப்பாவை ஷினாஜி கொடுத்துருக்கானே, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆனந்த கண்ணீர் தான்ப்பா அப்படின்னு அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அஷ்டயாம சேவைக்கு போவா இல்லையா, ஏதோ பிரசாதம் கிடைக்கும், கிஞ்சிட்டு அந்த பிரசாதத்தை ஆத்துக்கு எடுத்துன்னு எல்லாருக்கும் பங்கு வச்சுட்டு சாப்பிடுவா. சாட்சாத் ஷீனாஜியினுடைய முக தரிசனம் ஆறுது. இதுக்கு மேல வேற என்ன வேணும் உலகத்துல? சதுர்புஜதாஸ் ஏதோ மனசுல அவனுக்கு சதா ஏதோ யோசனைகள் போயிட்டே இருக்கு. சதுர்புஜதாஸ், உன்னால நான் தன்யன் ஆனேன்பா, நீ இப்படி அழக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி நித்தியம் ஏதோ சம்பவங்களை பத்தி, அவளுக்கு ஏற்படுற அனுபவ லீலைகள், ஷீனாஜியினுடைய தர்சன மகிமை எல்லாத்தையும் ஒருத்தருக்கு விவாதிச்சுப்பா. நிகுஞ்ச லீலாவை பத்தி விவாதிப்பா சில சமயத்துல. அதுக்கப்புறம் அவளுக்குள்ள ஒருத்தருக்கு பிரேம பிரவாகம் பொங்கி வழியும். சில சமயம் அது ஆனந்த கண்ணீர்ல போய் முடியும். இப்படி நித்திய நவீன லீலா அனுபவம் இவாளுக்குள்ள உண்டாருது. ஒரு தடவை சதுர்புஜதாஸ் என்ன பண்ணார், ஸ்ருங்கார் சமயம் குசைன்ஜி ஸ்ருங்கார் பண்ணிட்டே இருக்கார்.
கண்ணாடியை காண்பிச்சார் ஸ்ரீநாத்ஜிக்கு. குசைன்ஜி தான் சிங்காரம் பண்ணுவார். விட்டலாத் குசைன்ஜி அங்க இருந்தா அவர் தான் சிங்காரம் பண்ணுவார். பண்ண உடனே கண்ணாடியை காமிப்பார் இல்லையா, ஸ்ரீநாத்ஜிக்கு தான் இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்க அலங்காரம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஸ்ரீநாத்ஜி காமிப்பார். அது ஸ்ரீநாத்ஜி பார்த்த உடனே என்ன பண்ணுவார், அந்த கண்ணாடியை எடுத்து தன்னோட ஹிருதயத்துல வச்சு அப்படியே அணைச்சுப்பார். இது வைஷ்ணவர்களுடைய ரீதி. இது என்ன அப்படின்னா, இந்த மறந்தும் கூட ஒரு நாளும் அந்த கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்த்துடக்கூடாது. ஏன்னா அது பார்த்துட்டா அப்படின்னா அப்ப அந்த கண்ணாடி இனிமே வேலைக்கு ஆகாது, வேற புதுசாதான் உபயோகப்படுத்தணும். என்ன அப்படின்னா, ஹிருதயம்ங்கிறது ஒரு தர்ப்பணம் தான். எப்படி இந்த தர்ப்பணத்துல ஸ்ரீநாத்ஜி நீ உன் அழக பார்த்து ரசிச்சு நீ சந்தோஷப்பட்டையோ, அது மாதிரி என்னுடைய ஹிருதயத்துல நீ சதா தெரியணும். அதுக்காக இந்த கண்ணாடியை ஹிருதயத்தோட அணைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்ப்பணம் காமிச்சு முடிச்சுட்டார். அப்போ சதுர்புஜதாஸ் ரொம்ப அழகா பாடுறார் சிங்கார் கீர்த்தன். இன்னைக்கு இவர் பாடுறார். आज और काल और दिन प्रतिदिन और देखिए रसिक श्री गिरिराज धरण आज और काल और दिन प्रतिदिन और அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாட்டு அது பாடுறார். சதுர்புஜ பிரபு கிரிதாரிக்கும் ஸ்வரூப் சுதார் பான பீஜே தீஜே ரகியே சதா தி சரண் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சத்சங்கம் அப்படியே அதுலயே மூழ்கி இருக்கிறார். ராத்திரி வேளையில கும்பன்தாஸ் வெளியில திண்ணையில தான் படுத்துவார். பெரிய திண்ணை அது. ஏன்னா 16-17 பேர் உள்ள படுத்துக்கணும், வீட்டுக்குள்ள இடம் இருக்காது. அதனால வெளியில திண்ணையில படுத்துப்பார். எதிர்க்க கிரிராஜனுடைய அந்த துவஜா தெரியும். அத பார்த்துட்டே அப்படியே மானசீக சிந்தனையில அப்படியே அந்த லீலால மூழ்கி போயிடுவார். நிகுஞ்ச லீலா தெரியறது. இன்றைய தினம் எழுந்துட்டார், கண்ல இருந்து தாரதாரியா தண்ணி வழியிறது, அழறார், பிரேம ஆவேசமா. அர்த்தராத்திரி 2 மணி. ஸ்ரீநாத்ஜி கோயிலுக்குள்ள தீபம் எரியிற மாதிரி இவருக்கு தெரியுது. உடனே அர்த்தராத்திரி இவர் பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சுட்டார் கும்பன்தாஸ். யாரும் இல்ல, தனியா பாடுறார். தேக்கோ பரத் ஜரூகன் தீபக்கு ஹரி போடே ஊஞ்சி சித்திர சாரி. இது முதல் பந்தி கும்பன்தாஸ் பாடுறார். இவ்வளவுதான் இவர் பாடி இருக்காரு. இன்னைக்கு இந்த 2 வரி தான் பாடி இருக்கார். உள்ள தீபம் எரிஞ்சுன்னு இருக்கு. ஹரி அங்க இருக்கார், தெரியறார். சித்திரங்கள்லாம் வரைஞ்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சதுர்புஜதாஸ் உள்ள இருந்து கேட்டுட்டே இருக்காரு. அப்பா வெளியில பாடுறது கேக்குறது. ரசிகர்களுக்கு எங்க தூக்கம், அவன் தூங்க மாட்டா ரொம்ப. அதான் அவரு கபீர்தாஸ் சொல்றாராம், சுக்கியா சப் சன்சாரே காவே அவரு சோவே துக்கியா தாசு கபீர் ஜாகே அவர் ரோவே. இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப சுக்கிகள். என்ன அப்படின்னா, 1 சாப்பிடுவா, 2வது தூங்குவா. 2 வேலையும் நல்லா பண்ணுவா. கபீர் என்ன, கபீர் ரொம்ப துக்கத்துல இருக்கான். என்ன, எப்பவுமே முழிச்சுட்டு தான் இருப்பான். ஒண்ணு முழிச்சுட்டு இருப்பான், அப்புறம் அழுதுன்னு இருப்பான். ஜாகே அவர் ரோவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அது மாதிரி எங்க இருந்து சதுர்புஜதாஸ் உள்ள தூங்குறது. என்ன சொல்றார் அப்பா அப்படின்றத கேட்டுண்டார். 2வது பந்தி பாடணும். இப்ப சதுர்புஜதாஸ் உள்ளேந்து பாடுற. சுந்தர் மதன நிஹாரன் காரண ராத் கே பகூத் ஜப் தான கார பியாரி அப்படின்னு அவர் பாடுறார் உள்ளேந்து. என்ன பதில் அப்படின்னா, பிரியாதான் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஒரே இருட்டா இருந்ததுன்னா அங்க கருப்பா மை மாதிரி இருக்கிற கிருஷ்ணனை பார்க்க முடியல. அதனால அவ என்ன பண்றா அப்படின்னா, தீபத்தை ஏத்தி ஷாம் சுந்தர் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்றத பார்த்தாளாம். அதனால அவ தீபத்தை அவதான் ஏத்தினா அப்படின்னு சொல்லிட்டு இவர் குரல் கொடுக்கிறார். உடனே கும்பன்தாஸ் பாடுறார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடி கண்டு லகாய புஜு தேஷிரானே அதராமிருத்து பீபத்து பியா பியாரி. உடனே
2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல்ல அப்படியே அணைச்சிண்டு ஒருத்தருடைய புஜத்துல இன்னொருத்தர் சாஞ்சுண்டு அதராமிருத்தை வந்து பருகிறா அப்படி பியாரி அப்படின்னு சொல்லிட்டு கும்பந்தாஸ் பாடுறார். உன்னே சதுர்புஜதாஸ் பாடுறார். தன் மன் மிலி प्राण प्यार सो नव दन रस पायो अति प्यारी. இப்படி ஒத்தருக்கு பாடி அனுபவிக்கிறா கும்பந்தாஸ் பிரபு சோபகு சீமா கோ சோரி பலி பலி ஏக் சாரி அப்படின்னு உடனே சதுர்புஜதாஸ் பாடுற. நவநாகரி மனோகரி ராதே நவலால கோபர்தன தாரி. இப்படி அந்த ரங்கத்துல அவளுடைய ரச சர்ச்சை நடக்கிறது. இது வந்து விபரீத ரதிபாவம் அப்படின்பா ராதாரசிசுவா நிதியில இதனுடைய சர்ச்சை இருக்கு. இப்படி ஒருத்தர் பாடி அனுபவிச்சுக்கிறா. ராத்திரியே முடிஞ்சு போயிடுத்து, காலையில விடிஞ்சிடுத்து, மங்களா சமயம் வந்துடுத்து, போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டார் 2 பேருமே. இப்படி இவாளுக்குள்ள சத்சங்கம் அனுபவிச்சுண்டு இப்படி ஒரு உன்னதமான காலம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு நாளைக்கு கும்பந்தாஸ் சதுர்புஜதாஸ கூப்பிட்டார். என்னப்பா அப்படின்னு வந்து கேட்டார். இல்லப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்கப்பா. இல்ல, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எல்லா அப்பா மாதிரியும் என்கிட்ட எந்த சொத்துமே இல்லப்பா. நான் ரொம்ப பரம ஏழைப்பா. இருக்கட்டுமேப்பா, உங்ககிட்ட இருக்கிற சம்பத்து வேற யார்கிட்டப்பா இருக்கு? உன்னைய கும்பந்தாஸ் சொல்றார். ஏன்பா உங்ககிட்ட தான் அந்த சம்பத்து இருக்கு. என்கிட்ட என்ன சம்பத்து இருக்குன்னு இப்ப நீ சொன்னியோ, அந்த சம்பத்து உங்ககிட்டயும் தானப்பா இருக்கு. என்னப்பா நீங்க சொல்ல வரேன்? இல்லப்பா, கும்பந்தாஸ் சொல்றார். ஸ்ரீநாத்ஜி எனக்கு சங்கேதம் கொடுத்துட்டான்ப்பா, வர சொல்லி லீலாவுல கலக்கிற சமயம் நெருங்கிடுத்துப்பா. நான் என்ன பண்ண முடியும்? சம்சாரத்துல இருக்கிற பிதாக்கள் தன்னுடைய தனம் சம்பத்து எல்லாத்தையும் கொடுப்பா. ஆனா அது க்ஷணபங்கூர் தான், அது நஷ்டம் ஆயிடும். எனக்கு வாஸ்தவத்துல 7 புத்திராள் இருந்தாலும் நீதான் என்னுடைய உண்மையான வாரிசுப்பா. ஸ்ரீநாத் கொடுத்த சொத்துன்றது நீதான்ப்பா எனக்கு. அதனால நான் என்னன்னா, என்கிட்ட இருக்கிற பஜனை, என்கிட்ட இருக்கிற ஸ்மரணை, இத்தனை நாள் எத்தனை ஸ்மரணை பண்ணி வச்சிருக்கேனோ பகவான, அந்த ஸ்மரணை, அந்த கீர்த்தன், அந்த அனுபவம், இந்த பக்த நிதி, இது அத்தனையும் நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன்ப்பா. இது நஷ்டம் ஆகாதுப்பா அப்படின்னு உடனே சதுர்புஜதாஸ் வந்து கட்டி பிடிச்சுட்டான். காலில் விழுந்து கதறி அழறான். அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் நீங்க பேசுறேன்? என்னப்பா நினைச்சுட்டேன், எனக்கு வயசு 115 ஆயிடுத்து. அதனால நான் வந்து லீலால சம்வரணம் 6 நாள் வந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1640 அடுத்த நாள் லீலால தன்னுடைய சரீரத்தியாக ஆகி ஸ்ரீநாத்ஜியினுடைய சேவையில கலந்துட்டார். பிராணசக்கா யாரு? இவருக்கு பிரிய புத்திரனான அந்த சதுர்புஜதாஸ் தானே அவன்கிட்ட விடை பெற்றுட்டார். இப்ப வந்து சூர்தாஸ், கும்பந்தாஸ், பரமானந்ததாஸ், கிருஷ்ணதாஸ், கோவிந்ததாஸ், சீத்தாஸ் எல்லா 7 பேருமே விடை பெற்றுறாச்சு. அவ எல்லாரும் ஸ்ரீநாத்ஜியினுடைய நிரந்தர வீல கலந்துட்டா. விட்டல்நாத் குசைன்ஜியும் பகவானுடைய கலந்தாச்சு. ஆனா இவருக்கு என்னமோ வயசு 45 தான் ஆறுது சதுர்புஜதாஸ்க்கு. ஆனா இவருக்கு இதுக்கு மேல வாழவே பிடிக்கல. ஒரு பக்கம் வந்து தந்தைய பிரிஞ்ச விரகம், இன்னொரு பக்கம் வந்து குருநாதரை பிரிஞ்ச விரகம். அதுக்கு மேல கோயிலுக்கு போனா கோயிலே சூன்யமா இருக்கு, யாருமே இல்ல. வைஷ்ணவர்கள் எல்லாரும் அத்தனை பேருமே கிளம்பி போயாச்சு. அவெல்லாம் பகவானோட ஸ்ரீநாத்ஜியோட கலந்தாச்சு. உடனே சதுர்புஜதாஸ் அன்றைய தினம் கோயிலுக்கு வந்த உடனே கதறி அழுதார். ஸ்ரீநாத்ஜி கிட்ட சொன்னார், இனிமே என்னால ஒரு க்ஷணம் கூட இந்த கோயிலுக்கு வர முடியாது. கோயிலே எனக்கு சூன்யமா தெரியறது. ஸ்ரீநாத்ஜி, நான் உன்னோட கலந்துட விரும்புறேன், எனக்கு இனிமே இந்த வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழறார். பால்குண சப்தமி திதி சதுர்புஜதாஸ் வந்து லீலால கலந்துட போறார். அன்ன ஜலம்லாம் சாப்பிட்றத இவர் விட்டுட்டார். ஸ்ரீநாத்ஜி தர்ஷனுக்கும் போறதில்ல. ஏக விரகத்திலேயே ஜமுனாவத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கார்.
இதுல கிரந்தத்துல என்ன வர்ணனை ஆயிருக்குன்னா, அழுது அழுது அவர் குருடரா போயிட்டார், 2 கண்ணுமே தெரியாம போயிடுது அப்படின்னு சொல்றார். அப்படி ஒரு விரகத்துல துடிக்கிறார். அப்படியே அந்த விரகத்துல துடிக்கும் போது அந்திம் பத் கடைசி கீர்த்தன் பாடுறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, பக்தாளுக்கு அவர் பண்ண ஒரு பேர் உபகாரம். ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, பக்தாளுக்கு ஒரு சாரமான வஸ்து. இப்போ இதெல்லாம் செஞ்சு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த அஷ்ட சகாக்கள், அஷ்ட கவிகள் இருந்தா. ஆனா நாளைக்கு கலியுகத்துல இப்ப இந்த 500 வருஷம் கழிச்சு வரப்போற பக்தாளுக்கெல்லாம் பகவான் சம்சாரத்துக்கு நடுவுல அவ பண்ற பக்திக்கு அவன் கிடைக்கணும் அப்படின்னா, இவாள மாதிரி தீவிர பக்தி பண்ண முடியாதே. அப்படி அவளுடைய பக்திக்கு இவா கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எப்படி பால்ல இருந்து தயிர், தயிர்ல இருந்து வெண்ணெய், வெண்ணெயில இருந்து நெய் அப்படி கிடைக்கிறதோ, அப்படி இவர் இந்த அற்புதமான கீர்த்தனம் இவர் பாடினத சாக்ஷாத் கிரிதாரியே நேர்ல பிரகடனம் ஆகி அவன் தன் வாக்கால என்ன சொல்ல போறான்றத இந்த பாட்டினுடைய முடிவுல நம்ம பார்ப்போம். இந்த கீர்த்தனம் பாட ஆரம்பிச்சிட்டார். கண்ணும் ரெண்டும் இல்ல, திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த கீர்த்தனை பாட ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ கோவர்தன வாசி சாம்பரே लाल तुम बिन रह्यो न जाए, श्री गोवर्धन वासी सामरे लाल तुम बिन रह्यो न जाए, ब्रजराज लड़े लाडिले गाल तुम बिन रह्यो न जावे, श्री गोवर्धन वासी सांबरे पंके चीते मुस्काए केला सुंदर मदन दिखा ओ लोचन तपे मील जो जुग पर दरी बिहाए, गोवर्धन वासी सावरे लाल तुम बिन रह्यो न जाए, शब्द स्वर बंदा अनसो मोहन वेणु बजाए, सुरत सुगाई बाली केला मधुर मधुर गाय श्री गोवर्धन के वासी सांवरे लाल तुम बिन रह्यो न जाए, रसिक रसिको बोलनी लाल गिरी चढ़ी गाय बुलाए, गाय बुलाई तुम्हारी ने को ऊंचे तेरी सुनाई, गोवर्धन वासी सांवरे लाल तुम बिन
रयो न जावी। दृष्टि बरे जा दोष ते लाल तब ते रुचे नायन राज्य नींद नावरी मेरे बिसरे भोजन पान हो तुमरुदनि वासी साबरे तुम बिन यो न जाए। दर्शन को नयन ते तपे लाट वसन सुनन को गान हो मिलिबे को हियरा तपे मेरे जिय के जीवन प्राण हो। गोवर्धन गिरिधरलाल मन अभिलाषा यह रहे लाल लगे नैन निमेश एक चटक देखो ताब ते थिरो नटवर नागर। श्री गोवर्धन गिरिधरलाल पूर्ण शशिमुख देखे लाल चित छोड़ियो वही और रूप सुता रस पान को जैसे चंद्र शकोर जैसे चंद्र चकोर। एटाவது பதம் लोक लाज विधिवेद के चाड़े सबिये विवेक कमल कली रवि ज्यों फटे मेरे जीय को जीवन प्राण हो। मनमत कोटि वारी ने लाल देख डर मगी साल हो युवती जनमन वंदना अंबुज नयन विशाल हो। அடுத்தது एक रट लकिलाड़िले जैसे साधक मोर प्रेम निर्वर्षा करो नवगन नंद किशोर हो। आहा कुंज भवन क्रीड़ा करो सुकुनिति मथन गोपाल हम वृंदावन मालती तुम भोगी भ्रमर ग्वाल हो। युग युग अविचल रागिए यही शुक शैल निवास हो। श्री गोवर्धन धर रूप है प्यारे श्री गोवर्धन धर रूप है बलि जाए चतुर्भुज दास हो। இப்படி 12 பேரா இருக்கு இந்த பாட்டு. இந்த யுக யுக அவிச்சலு ரகிய யகி சுக்கு ஷைலு நிவாசு ஓ அப்படின்னு பார்த்தலா. அப்பதான் அவருக்கு கோவர்தன அந்த கிரி மேல ஏறி அப்படியே ஸ்ரீநாத்ஜியோடைய தரிசனம் ஆறுது. அடெந்த விரகத்துல இருக்கார். குஞ்ச பவனத்துல கிரீடா பண்ணிட்டு இருக்கார். இந்த யுக யுகமா ஸ்ரீநாத்ஜி நீ இந்த விட்டு போக கூடாது, நீ இங்கேதான் வாசம் பண்ணணும், இங்க வரவா எல்லாருக்கும் நீ சேவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரீரத்தை விட்டார். அதுக்கு சதுர்புஜ தாஸ் எதிர்க்க பிரகடனம் ஆனானே கிரிதாரி, அவன் சொன்னா நீ பாடின இந்த கீர்த்தனை இந்த பதங்களை எவன் அழுதுண்டே என் மேல கவனத்தோட நான் வேணும்ன்ற தாபத்தோட தினம் ஒரு தடவை இந்த பாட்டை இந்த விரக பாட்டை யார் கீர்த்தனை யார் பாடுறாளோ அவளுக்கு நான் 1 வருஷத்துல தரிசனம் கொடுப்பேன். 1 வருஷம் பாடணும், பாடின அவளுக்கு நான் தரிசனம் அவசியம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இத ஒரு பெரிய வரமா வாங்கி கொடுத்துட்டார். சதுர்புஜதாஸ் விஷால் ஷக்கா இத நம்மளுக்கு வாங்கி கொடுத்திருக்கார் ஸ்ரீ கோவர்தன் கிரிநாத் கிட்ட இருந்து. ஏன்னா கோவர்தன கிரிதாரி அவன் பரம கிருப்பாளு, கருணா தயா நிதி. அவன் ஏற்கனவே ஸ்ரீநாத்ஜி ராஜஸ்தான்ல இருந்து ஒரு பேகம் அவ அழறா, அவ பக்தி பண்றா. உடனே இவன் அவளோட கிளம்பி போயிட்டான். இன்னைக்கும் ஸ்ரீநாத்ஜியில சாயங்காலம் 6 மணி ஆனா கோயில் மூடிடுவா. இந்த சாயங்காலம் இதோட முடிஞ்சிரும் கோயில. அப்புறம் அவன் நித்தியம் கோவர்தனத்துக்கு வரா மாதிரி ஐதீகம். அப்போ அவளோட கிளம்பி போயிட்டான் இல்லையா, அந்த மாதிரி நீ கிளம்பி எங்கேயும் போயிடாத, வர பக்தாளுக்கு நீ இங்கேயே இருந்துட்டு அவளுக்கு நீ சேவா தரிசனம் நீ கொடுக்கணும் அப்படின்னு இந்த சதுர்புஜதாஸ் கேட்டுக்கிற. அந்த அம்மாவுடைய சரித்திரத்தை நம்ம பின்னாடி ஒரு தடவை பார்ப்போம். ரொம்ப அற்புதமான சரித்திரம். எப்படி பிரேமைக்கு அடிமை அழுறான் பகவான் அப்படின்றத வர்ணிக்கிற சரித்திரம் இப்படி யுக யுகமா நீ இங்கேயேதான் இருக்கணும்,
அப்படின்னு சதுர்புஜதாஸ் கேட்டுன்றதுக்கு ஏற்ப யார் இந்த கீர்த்தனத்தை பாடுறாளோ அவளுக்கு நான் அற்புத தரிசனம் கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் தன்னுடைய வாயால சொன்ன வரம், கொடுத்த வரம். அதுக்கும் மேல இந்த கீர்த்தனத்தினுடைய ராகம் அற்புதமான ராகம். நான் சரியா பாடலைன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நான் இதெல்லாம் ஒரு தடவை 2 தடவை தான் கேட்கிறேன். அதுக்கப்புறமா நான் எனக்கு சரித்திரம் போடணும்ன்றது அதுல முனைஞ்சு விடுறேன். சோ அதனால எனக்கு ராகம் சரியா வரல. இந்த கோவர்தன கிரிதர பதத்தை கீர்த்தனைய நம்ம மனசுல இருத்திண்டு கோவர்தனநாதனுடைய அனுகிரகத்தை நம்ம எல்லாரும் கேட்கிறவா அத்தனை சகிகளும் பெற்றுக்கணும் அப்படின்றத நான் நம்முடைய குருநாதனுடைய சரணத்திலையும் கோவர்தன கிரிதாரியினுடைய சரணத்திலையும் வச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா சகீஸ். இதோட இந்த 8 கவிகளுடைய சரித்திரம் முடியறது. இதுக்கு மேல நம்ம ஸ்ரீ வல்லபாச்சாரியார், மாதவேந்திரபுரி இவனுடைய சரித்திரம் எல்லாம் வரிசையா பிருந்தாவன சம்பிரதாயத்துல இருந்த ஆச்சாரியர்களுடைய சரித்திரம்லாம் அடுத்தது வரிசையா பார்த்துட்டு வருவோம். கிருஷ்ண கிருப்பையில ஸ்ரீ குருநாதனுடைய ஆக்னையில நடக்கணும்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா சகீஸ். ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி जय। सर्व संतनों की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो गोवर्धन गिरिधर लाल की जय। सर्व संतनों की जय। राधे कृष्ण।